40வது நேரம் சொல்லுங்க இப்ப. ஹலோ. எத்தனையாவது பார்த்தோம்? 40வது தானே பார்க்கணும். பேசுறது கேக்குதா? 2025 பேப்பர்ல 40வது. ஓகே. நான் 40வதுல கொஞ்சம் அந்த காசு பாய்ச்சல் அந்த 3 நடவடிக்கையும் இருக்கா சொல்றேன். கிளாஸ்ல இருக்க கொஞ்ச நேரத்துக்கு போது அதான் படிச்சீங்க. பட் பேப்பர் கிளாஸ்ல ரெக்கார்டிங் ஃபியூச்சர்ல பாக்குறவங்களுக்கும் தேவையோ, அதனால நான் உங்களாம் சொல்லி தர மாதிரியே சொல்லித்தரேன். பேப்பர் கிளாஸ் மாதிரி போகட்டும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு போது படிச்சீங்க, பிரச்சனை இல்லை, நான் சொல்லிடுறேன் பேப்பர் கிளாஸுக்காக. சரியா? அப்ப 40வது கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவர் காசு பாய்ச்சல் அந்த 3 நடவடிக்கை. காசு பாய்ச்சல் கூட்டுல நாங்க 3 அடிங்க இருப்பாரு. என்ன அடிங்க? ஒன்று செயற்பாட்டு நடவடிக்கை. ஒன்று செயற்பாடு நடவடிக்கை. இல்லாத அதாவது அந்த இருக்கால் எழுதிக்கோங்க. செயற்பாட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். அடுத்தது முதலீட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். முதலீட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். அடுத்தது நிதி நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். நிதி நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். இவரை நாங்க எப்படி கேட்டகரைஸ் பண்றோம்னா, எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, காசு பாய்ச்சல்ன்றத முதல்ல இது பண்ணிக்குவோம். காசு ஒன்று உள்ளா வரணும், இல்லாட்டி காசு வெளியே போகணும். காசு ஒன்று நிறுவனத்துக்கு உள்ளா வாருது. காசுன்ற விஷயம் நிறுவனத்துக்கு உள்ளா வாருது, இல்லாட்டி வெளியே போறதுதான் காசு பாய்ச்சலை தவிர்த்து ஏனைய இதுகளை காசு பாய்ச்சல் இல்லை. காசு உள்ள வர்றது, காசு வெளியே போறதான் சொல்றது காசு பாய்ச்சல். அப்புறம் இந்த பெருமான தேய்வு, நட்டங்கள், அந்த மாதிரி இதுகள் எல்லாம் காசு பாய்ச்சல் நிக்கிறது இல்லை. காசு பாய்ச்சல் அல்ல அதுகள். காசு உள்ள வர்றது, வெளியே போறதுதான் காசு பாய்ச்சல். அப்படிப்பட்ட காசு பாய்ச்சலை 3ஆக பிரிக்கிறோம். செயற்பாட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல், முதலீட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல் மற்றும் நிதி நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். செயற்பாடு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சலை பார்த்தீங்களா இருந்தா, உங்களோட நிறுவனத்தினுடைய பிரதான வருமானத்தை உழைக்கிறதுக்காக ஏற்படுற காசு பாய்ச்சல்கள். பிரதான வருமானம் என்ன? விற்பனை வருமானம். அந்த விற்பனை வருமானத்தை உழைக்கிறதுக்காக செய்யற காசு பாய்ச்சல் என்னது? காசு விற்பனை. காசுக்கு நாங்க பொருட்களை வித்தா காசு வரும். கடன் விற்பனை மேற்கொள்ற காசு வராது. கடன் விற்பனை என்பது காசு பாய்ச்சல் அல்ல. ஆனா அந்த கடன் விற்பனை மூலம் உருவாகிற கடன் பட்டோர்கிட்ட வாங்குற காசு, அந்த கடன் பட்டோர்கிட்ட வாங்குவோம். அதே என்னது? செயற்பாட்டு காசு பாய்ச்சல். சில பிற வருமானங்கள், பராமரிப்பு சேவை வருமானம் போன்ற பிற சில வருமானங்கள் மூலமா வர காசு செயற்பாட்டு காசு பாய்ச்சல். காசு கொள்வனவு என்னது? செயற்பாட்டு காசு பாய்ச்சல். கடன் கொள்வனையின் மூலமா உருவாகிற கடன் கொடுத்தவருக்கு செலுத்துற காசு பாய்ச்சல். கடன் கொடுத்தவருக்கு செலுத்துற காசு செயற்பாட்டு காய்ச்சல். இந்த மாதிரி பிரதான வருமானங்களை உழைக்கிறதுக்காக நாங்க செய்யற காசு பாய்ச்சல் தான் என்னது? செயற்பாட்டு காசு பாய்ச்சல். அதாவது முக்கியமான பிரதான செயற்பாடுகளா இருக்கும் அப்படின்னு ஒரு இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, முதலீட்டு நடவடிக்கை, நிதி நடவடிக்கையை உங்களுக்கு பார்க்கும் போது செயற்பாடு நடவடிக்கையை பேச்சு பார்க்கறதுக்கு இன்னும் லேசா இருக்கும். செயற்பாடு நடவடிக்கையை வரைவிலக்கணத்தினோட கொஞ்சம் விளங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும், முதலீட்டு நடவடிக்கையையும் நிதி நடவடிக்கையும் பார்க்கும் போது உங்களுக்கு வேறுபடுத்த லேசா இருக்கும். முதலீட்டு நடவடிக்கைன்றது எதிர்காலத்துல வருமானங்களையும் வளங்களையும் எங்களுக்கு தரக்கூடியவாறு முதலீடு நோக்கத்தோட மேற்கொள்ற காசு பாய்ச்சல் முதலீட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல் சொல்றது. உதாரணத்துக்கு நடைமுறை அல்லா சொத்து விற்பனை, நடைமுறை அல்லா சொத்துக்கள் கொள்வனவு. இதுதான் முதலீடு நடவடிக்கை. நம்ம முதலீடு செய்யறது மூலமா வர காசு பாய்ச்சல். நடைமுறை அல்லா சொத்து விற்பனை, நடைமுறை அல்லா சொத்து கொள்வனவு. இல்லாட்டி நடைமுறை அல்லா சொத்து கொள்வனவுன்னு இப்ப உங்களுக்கு இது நிறைய வரும். நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்ப தளப்பாடம் கொள்வனவு, மோட்டார் வாகனம் கொள்வனவு, கட்டிடம் கொள்வனவு, வேற பங்குகளை வாங்குறது. நீங்க பங்குகளை இஷ்யூ பண்றது இல்ல, வேற நிறுவனங்கள்ல பங்குகள்ல நீங்க முதலீடு செய்யறது. வேற நிறுவனங்கள்ல நாங்க என்ன செய்வோம்? பங்குகளை வாங்குவோம் தானே, அதுகளை தான் சொல்றது பங்குகளை முதலீடு செய்யறது. அதுகள் முதலீட்டு நடவடிக்கை. அப்ப அந்த மாதிரி எதிர்காலத்துல வருமானம் ஈட்டுற நோக்கத்தோட முதலீடுகள் தொடர்பான நடவடிக்கை முதலீட்டு நடவடிக்கை. அப்ப நடைமுறை அல்ல பொதுவா சொல்லணும்னா நடைமுறை அல்ல சொத்து கொள்வனவு,
நடைமுறை அல்லா சொத்து விற்பனைன்னு சொல்லலாம். நிதி நடவடிக்கை சோ சிம்பிள், இலகுவா நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். உரிமையிலையும் உரிமை மூலதனம் மற்றும் கடன் மூலதனம். உரிமை மூலதனம்னு சொல்றது உரிமையாண்மை, கடன் மூலதனம்னு சொல்றது நடைமுறை அல்லா பொறுப்பு. உரிமையாண்மை மற்றும் நடைமுறை அல்லா பொறுப்புல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து காசு பாய்ச்சலும் நிதி நடவடிக்கை. உரிமையாண்மை மற்றும் நடைமுறை அல்லா பொறுப்புல தாக்கத்தை ஏற்படுத்த அனைத்து காசு பாய்ச்சலும் நிதி நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். இப்படித்தான் காசு பாய்ச்சலை பிரிக்கிறோம். சரியா? அப்ப முதலீடு நடவடிக்கையை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். முதலீடுகள் மூலமா வர காசு பாய்ச்சல் முதலீட்டு நடவடிக்கை. அப்ப ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு விட்டுருக்கமா இருந்தா அது மூலமா வர வருமானம்ன்றது அந்த கட்டிடத்தை முதலீடு செஞ்சது மூலமா வந்த வருமானம். அப்ப அந்த பெற்ற வாடகைன்றது ஒரு முதலீட்டு வருமானம். அந்த பெற்ற வாடகைன்றது ஒரு முதலீட்டு வருமானம். ஆகவே அதை செயற்பாட்டு நடவடிக்கையில போடுறது இல்லை. பெற்ற வாடகைன்றது ஒரு ஏனைய வருமானம் தான், ஆனாலும் செயற்பாட்டு நடவடிக்கையில போடுறது இல்லை. அது ஒரு முதலீட்டு நடவடிக்கை மூலமா வந்து வருமானம். அவர்தான் சொன்னேன், மற்ற ரெண்டையும் சொன்னா உங்களுக்கு செயற்பாடு நடவடிக்கையை பிரிச்சு பார்க்க இலகுவா இருக்கும். அப்ப செயற்பாடு நடவடிக்கையில எந்த இணைய வருமானம் வரும்னா, ஒரு பராமரிப்பு சேவை வழங்குறது மூலமா வர காசு, ஒரு தரகு வருமானம் மூலமா வர காசு, இந்த மாதிரி இணைய வருமானங்கள் தான் செயற்பாடு நடவடிக்கையில வரும். அப்ப இப்படிதான் கேட்டகரைஸ் பண்ணி இருக்கான். ஆகவே 40வதுக்கு உரிமை பங்குகள் வழங்குகள் இருந்து பெறப்பட்ட காசு. சிம்பிள். உரிமை பங்குகளை வழங்குறது மூலமா என்ன செய்யும்? உரிமையாண்மையில தாக்கம் ஏற்படும். உரிமையாண்மை மற்றும் நடைமுறையாள பொறுப்புல தாக்கம் செலுத்துற காசு பாய்ச்சல் என்ன? நிதி நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். பி. அப்ப ஏக்கு நிதி நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். ஏக்கு நிதி நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். பி. ஏனைய கம்பெனி ஏக்கு 40ல ஏ வந்து நிதி நடவடிக்கை. பி. ஏனைய கம்பெனியின் பங்குகளில் முதலீட்டில் இருந்து பெறப்பட்ட ஏனைய கம்பெனியின் பங்குகளை முதலீடு செஞ்சதுல இருந்து பெறப்பட்ட பங்கு லாபம். ஏனைய கம்பெனியில பங்குகளை முதலீடு செஞ்சிருக்கீங்க, அது மூலமா உங்களுக்கு பெறப்பட்ட பங்கு லாபம். அப்ப இதுக்கு மெயினா சொல்ல போனா முதலீட்டு நடவடிக்கை. இது வந்து நாங்க பங்குகள்ல முதலீடு செஞ்சிருக்கோம். ஆகவே முதலீட்டு நடவடிக்கை மூலமா வந்த காசு பாய்ச்சல் தான் இது. அப்ப இதை பிரதானமா முதலீட்டு நடவடிக்கைன்னு தான் நாங்க சொல்லலாம். முதலீட்டு நடவடிக்கைன்னு தான் சொல்லலாம். ஆனா இது பங்கு லாபம்ன்றது எங்களுக்கு அன்றாடம் கிடைக்கிறது தானே. அப்ப அது ஒரு அன்றாட செயற்பாடுல வர விஷயம்னால இதை ஒரு செயற்பாட்டு நடவடிக்கைன்னு கருதலான்றதுனாலதான் ஸ்கீம்ல அப்படி ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் ஒண்ணு தந்திருக்காங்க. இது ரெண்டுமாவும் கருதலான்றதுக்காகத்தான் அந்த செயற்பாட்டு நடவடிக்கைன்னு ஒரு ஆன்சர் தந்திருக்கானே தவிர்த்து பிரதானமா என்னது பங்கு லாபம்ன்றது முதலீட்டு நடவடிக்கை. ஏன்னா அது முதலீடுகள் மூலமா உங்களுக்கு வந்த லாபம், அது மூலமா வர காசு பாய்ச்சல். அப்ப அது வியாபார கடன் கொடுத்தவர் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து தீர்க்கார். கடன் கொடுத்தவருக்கு செலுத்துற காசு என்ன நடவடிக்கைன்னு சொன்னேன்? செயற்பாடு நடவடிக்கை. பிரதான வருமானத்தை ஈட்டுறதுக்காக தான் கடன் கொள்வனவு செய்யறோம். கடன் கொள்வனவு செய்யறனால தான் கடன் கொடுத்தவர் உருவாகிறாரு. அப்ப இது என்ன நடவடிக்கை? பிரதான வருமானம் ஈட்டுறதுக்காக தான் கொள்வனவு செய்யறோம். அப்ப அது செயற்பாடு நடவடிக்கை. அப்ப கடன் கொள்வனவு செய்யறனாலதான் கடன் கொடுத்தவர் உருவார். அதனாலதான் கடன் கொடுத்தவர் காசு செலுத்த வேண்டி வருது. ஆகவே கடன் கொடுத்தவர் காசு செலுத்துறதுன்றது செயற்பாட்டு நடவடிக்கை. செயற்பாட்டு நடவடிக்கை. குத்தகை ஒன்றின் ஆரம்ப கொடுப்பனவு. அழகா விளங்கிக்கோங்க. குத்தகையை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா ஆரம்ப கொடுப்பனவு நேர்க்கிரயம். அடுத்தது குத்தகை பொறுப்புன்னு 3 காணப்படுவாரு. குத்தகை சொத்துல எடுத்துக்கொண்டு, அதாவது ஒரு சொத்து பாவனை உரிமைன்றது 3 விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆரம்ப கொடுப்பனவு, நேர்க்கிரயம், குத்தகை பொறுப்பு. இப்ப ஆரம்ப கொடுப்பனவுன்றத நான் முதல் கற்ற பேமெண்ட். அவர் எங்க வருவார்னு கேட்டீங்கன்னா முதலீட்டு நடவடிக்கைகள். ஆரம்ப கொடுப்பனவுக்கு நீங்க எவ்வளவு சரி காசு செலுத்தி இருந்தா முதலீட்டு நடவடிக்கை. அதே மாதிரி நேர்க்கிரயங்கள் எதுவும் செஞ்சு அதுக்கு எவ்வளவு சரி காசு செலுத்தி இருந்தாலும் முதலீட்டு நடவடிக்கை. ஏன்னா சொத்தை முதலீடுறதுக்காக நாங்க செய்யற காசுனால முதலீட்டு நடவடிக்கை. ஆனால் இந்த குத்தகை பொறுப்பு இருக்காரு தானே, இவர் காசு பாய்ச்சல் இல்லை. எப்படியுமே குத்தகை பொறுப்பு எங்கேயுமே வரப்போறது இல்லை. ஆனால் இந்த குத்தகை பொறுப்பை நான் மாதம் தவணை தோறும் ஒரு கடன் தவணை கட்டணம் மூலமா செலுத்துவோம். அந்த செலுத்தப்படுற கடன் தவணை கட்டணம்ன்றது 2 விஷயத்தை கண்டக்ட் பண்ணிருக்கும். என்னது? ஒன்று கடன் தொகை, இன்னொன்று அதுக்குள்ள வட்டி இருக்கும். அப்ப இந்த குத்தகை பொறுப்பை தீர்க்கிறதுக்கு நாங்க கொடுக்குற தவணை கட்டணத்துல வட்டி போக இருக்க கடன் தொகைன்றது, நாங்க குத்தகை பொறுப்பை தீர்க்கிறது கொடுப்போம், செலுத்துவோம் தவணை கட்டணம். அந்த தவணை கட்டணத்துல வட்டி போக, இப்ப
1000 தவணை கட்டணம் செலுத்துறோம்னா அதுல ஒரு 200 வட்டி காணப்படுதுன்னா அந்த 200 வட்டி போக அதுல கடன் தொகைக்குன்னு செலுத்தப்படுற 800, அதுல கடன் தொகைக்குன்னு செலுத்தப்படுற 800 நிதி நடவடிக்கைக்குள்ள வரும். நிதி நடவடிக்கைக்குள்ள வரும். அப்ப அந்த 200 வட்டி செலுத்தினது எதுக்குள்ள வரும்னு கேட்டீங்கன்னா அது செயற்பாடு நடவடிக்கைக்குள்ள வரும். அப்ப இந்த சொத்து பவன உரிமைன்றது ஒரு விசித்திரமான ஆள். ஏன்னு பாருங்க, இந்த குத்தகை சொத்தோட சம்பந்தப்பட்டவர் 3 நடவடிக்கையில வரக்கூடியவர். முழுமையா எடுத்தோம்னா, சொத்து பவன உரிமையை முழுமையா எடுத்தோம்னா அவர் 3 நடவடிக்கையில தாக்கம் செலுத்துவார். ஏன் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்ப கொடுப்பனவு செலுத்தி இருந்தா முதலீட்டு நடவடிக்கை, நேர்கிரயம் செலுத்தி இருந்தா முதலீட்டு நடவடிக்கை, மீதி குத்தகை பொறுப்புன்றது என்னது? அது ஒரு கடன். அப்ப அந்த கடனை தீர்க்கிறதுக்கு நாங்க தவணை கட்டணம் செலுத்தும் போது அது நடைமுறை எல்லா பொறுப்புல தான் தாக்கம் செலுத்தும். அப்ப அந்த கடனை தீர்க்கிறது கொடுக்குற தொகைன்றதை நாங்க நிதி நடவடிக்கையில தான் போடலாம். ஆகவே குத்தகை பொறுப்பை தீர்க்கிறதுக்கு நீங்க கொடுக்குற தொகைகள் எல்லாம் நிதி நடவடிக்கையில தான் வரும். ஆனா அதுலயும் அந்த தவணை கட்டணம்ன்றது எப்படிப்பட்டதா இருக்கும்? வட்டியையும் உள்ளடக்கி இருக்கும், அந்த கடனை தீர்க்கிறது கொடுக்குற கடன் தொகையும் உள்ளடங்கி இருக்கும். வட்டின்றது எப்பயுமே செயற்பாடு நடவடிக்கைக்குள்ள தான் வரும். வட்டி செலுத்துறதுன்றது, அப்ப வட்டி செலுத்துறதுன்றது செயற்பாடு நடவடிக்கைக்குள்ள போய் அந்த அதுல இருக்க கடன் தொகை செலுத்தப்படுறதுன்றது நிதி நடவடிக்கைக்குள்ள வரும். ஆகவே அழகா விளையாங்க. இதுல வரும் 3 நடவடிக்கை சம்பந்தப்பட்டிருக்கு. 3 நடவடிக்கை ஃபுல்லா பார்த்தோமா இருந்தது. சரி, இப்ப இதுல ஆரம்ப கொடுப்பனவு செலுத்தினது மட்டும் தான் கேட்டிருக்கு. ஆரம்ப கொடுப்பனவு செலுத்தினதுன்றது முதலீட்டு நடவடிக்கை. டின்றது முதலீட்டு நடவடிக்கை. இது அழகா கிளியரா விளங்கிட்டா? மற்றாக்களுக்கு மோஸ்ட்லி நல்லா இன்னும் விளங்கும். முக்கியமா முகமட் முகமத் விளங்குதா? சாரி, முகமத் விளங்குதா? அப்புறம் மத்தாக்கள்கிட்ட கேட்கலன்னு கோவிக்காதீங்க. உங்களுக்கு விளங்குன்னு ஒரு நம்பிக்கையில சொன்னேன். இது கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பார்த்து படிச்சு விளங்கிட்டுன்னு சொன்னீங்க தானே, அதனால சொன்னேன். முகமட் விளங்கிட்டா? சரி, 41 பார்ப்போம். லிவியா, நான் பேசுறது கேக்குது தானேம்மா? யாராவது ஒரு ஆள் சொல்ல. ஓ, தேங்க்யூ. அனோஜா பி அடுத்தது என்ன கேள்வின்னு முதல்ல பார்ப்போம். இது எல்கேஎஸ் 10 நீதிமன்ற கட்டளையானது சீராக்க நிகழ்வா அல்லது சீராக்க தேவையற்ற நிகழ்வா இட்டுச்சீலம் என்பதை குறிப்பிடுக. எல்கேஎஸ் 37 பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, டக்குன்னு அடுத்தது. இப்ப எல்கேஎஸ் 10 ரிமைண்டரா பேப்பர் கிளாஸ் மாதிரியே இருக்குது. எனக்கு எத்தனை பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இந்த பேப்பர் கிளாஸ் நான் ஒரு மாதிரி எப்பயும் செய்யற மாதிரியே செய்யறேன். டீட்டெயிலா சொல்லிடுறேன். எல்கேஎஸ் 10. இப்ப எல்கேஎஸ் 10 நீங்க எடுத்துக்கோங்கன்னா ஒரு நிதியாண்டு சும்மா ஒரு நாங்க இதெல்லாம் ஒரு ரெண்டம் டேட் மூலமா உங்களுக்கு அது எல்கேஎஸ் 10 என்ன சொல்லுதுன்றதை விளங்கப்படுத்துறேன். சரியா? ரெண்டம் டேட்ஸ் மூலமா ஒரு நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. ஒரு நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகுறது 1/4/2023 அந்த நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகுது வைங்க. இப்ப இந்த நிதியாண்டு முடியும் இப்ப உங்களுக்கு தெரியும் 12 மாத காலப்பகுதியில. நான் இதை இப்படி வைப்போமே, 1/4/2025 நிதியாண்டு முடிகிறது 1/4/2026 வைங்க. சாரி, 31/3/2006 வைங்க. 1/4 ஸ்டார்ட் ஆகி 31/3/2026 முடியுதுன்னு வைங்க. இப்ப இந்த முடிஞ்ச தருணத்துல இந்த 31/3/2026 உங்களுக்கு இந்த நிதியாண்டு முடிஞ்ச தருணத்துல உங்களுக்கு இந்த அறிக்கையெல்லாம் வெளிப்படுத்தலாமான்னு கேட்டீங்களா இருந்தா, இந்த நிதி அறிக்கையெல்லாம் இப்ப நீங்க வெளியே பொது நோக்க நிதி அறிக்கை தானே, இதை பொது நோக்கத்துக்காக நீங்க வெளிப்படுத்தலாமான்னு கேட்டீங்களா இருந்தா இல்ல. அந்த கேள்விக்கு பதில் இல்ல. அப்படி நீங்க உடனே வெளிப்படுத்த முடியாது. எப்ப வெளிப்படுத்தலாம்னா, இயக்குநர்கள் உங்களுக்கு உங்களோட நிதி அறிக்கையை பார்த்து நிறைய சில கம்பெனியோட செயற்பாடு எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட டிரெக்டர் எங்களுக்கு சொல்லுவாங்க, இப்பதான் இந்த பொது நோக்க நிதி அறிக்கையை நீங்க வெளியிடலாம். அப்ப நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகி நிதியாண்டு முடிவடைஞ்சு நீங்க நிதி அறிக்கையை செஞ்சு வச்சவங்கெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. அப்ப
15 ஒரு டேட் தராங்க. ஒரு 15 ஒரு 5 மாசம் 2026 மாதிரி டேட் ஒன்று தராங்க. நீங்க இப்ப இந்த நிதி அறிக்கையை வெளியிடுங்கன்னு 15 தான் அக்ரிமெண்ட் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்ப இப்ப நீங்க 15 5 மாசம் வரைக்கும் மாசம் தான் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொது நோக்க நிதி அறிக்கையை வெளியிடலாம். இப்ப 5 மாசம் 15 அவங்க பெர்மிஷன் கொடுத்தப்பறம் இப்பதான் வெளியிடலாம். அப்ப பாருங்க, அது வரைக்கும் வெளியிடவே இல்லை. இப்ப இதைத்தான் சொல்றது அறிக்கையிடுறதுக்கு பெர்மிஷன் தந்த காலம், அறிக்கையிட பெர்மிஷன் தந்த காலம். இப்ப அறிக்கையை பெர்மிஷன் தந்த பிறகு நீங்க அந்த அறிக்கையை ஒரு 15 நாள் கெப்புல திருப்பி எதுவும் சீராக்கங்கள் செய்ய இருந்தா அதெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு வெளியிட்ட பிறகு வெளியிட்டுருவீங்க. 30 மாதிரி வெளியிட்டுருவீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆண்டு பொதுக்கூட்டம் ஒன்று நடக்கும். அது வேணும் ஒரு 35 கொஞ்சம் நான் போட்டிருப்பேன் அவசரத்தில். ஒரு 2 2026 மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்கும், சரியா தான் டேட் போட்டு போறேன். 25 சரி 2 மாதிரி உங்களுக்கு பொதுக்கூட்டம் நடக்கும். இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு ப்ராக்டிக்கல் வேலை பார்த்தோம்னா நிதியாண்டு 1 2025 ஸ்டார்ட் ஆகுது. டேட்டை நான் சொல்ல வரல. நிதியாண்டு 1 ஸ்டார்ட் ஆகுது, 31/3/2026 முடியும்னு உங்களுக்கு தெரியும். 1 ஸ்டார்ட் ஆனா 31/3 தான் முடியும். இப்ப முடிகிற தனத்துல முடிகிற டேட்ல நீங்க எப்பயுமே நிதி அறிக்கையை வெளியிட இயலாது. இயக்குநர்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த விஷயம் தான் மெயின் மேட்டர் மண்டையில போட்டுக்கோம். அவங்க ஒரு 15 5 மாதிரி கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த வெளியிடுறதுக்கான பெர்மிஷன் கொடுத்த பிறகு டக்குன்னு அவங்க சொன்னவன அப்படி எல்லாம் செய்ய இயலாது. கொஞ்சம் அவங்களோட வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு நீங்க 5 ஒரு 30 மாதிரி வெளியிடுவீங்க. வெளியிட்ட பிறகு பொதுக்கூட்டம் நடக்கும். அது எப்பயாவது ஒரு தேதி மாதிரி நடக்கும். இப்போ ஒரு 2 மாதிரி நடக்குதுன்னா டிரெக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும். இப்படிதான் நடக்கும். இப்ப உங்களுக்கு எந்த போர்ஷன் முக்கியமா, எல்கேஎஸ் 10 அறிக்கையிடும் காலம்னு ஒரு காலத்தை சொல்லுது. அந்த அறிக்கையிடும் காலம்னு என்னன்னா, உங்களோட நிதி அறிக்கை முடிவடைஞ்சுல சொல்றோம். அந்த முடிவடைஞ்ச நாளுக்கும் உங்களோட நிதி அறிக்கையை வெளியிடுறதுக்கான பெர்மிஷன் கொடுப்பா. இந்த டேட்ல தான் வெளியிடலான்னு ஒரு பெர்மிஷன் கொடுப்பான்னு சொல்றோம். அந்த டேட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் சொல்றது அறிக்கையிடும் காலம். அதாவது நிதியாண்டு முடிவடைஞ்சதற்கும் அறிக்கையிடுறதுக்கான அதிகாரம் வழங்கிய தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் சொல்றது அறிக்கையிடும் காலம். நிதியாண்டு முடிவடைஞ்சதுக்கும் அறிக்கையிடுறதுக்கான பெர்மிஷன் வழங்கின காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் சொல்றது அறிக்கையிடும் காலம். சரியா? அவ்வளவுதான் விஷயம். இவர் தான் அறிக்கையிடும் காலம். இந்த அறிக்கையிடும் காலத்துக்கு 2 விஷயம் இருக்கு. என்ன செய்வோம்னா, இந்த அறிக்கையிடும் காலத்துக்குள்ள சில நிகழ்வுகள் நடக்கும். இந்த அறிக்கையிடும் காலத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி என்ன நிகழ்வு வேணாலும் நடக்கலாம். என்ன அடி வேணாலும் வாங்கலாம். அந்த மாதிரி என்ன நிகழ்வு வேணாலும் நடக்கும். அந்த நிகழ்வுல இந்த நிதி கூட்டுல நீங்க திரும்ப சீராக்கக்கூடிய நிகழ்வு, சீராக்க முடியாத நிகழ்வு. அதே என்ன திரும்பி சீராக்குறதான்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், இந்த நிதி அறிக்கையை நீங்க இன்னும் வெளியிடல. ஏன்னா இன்னும் இப்பதான் அதிகாரம் இன்னும் வழங்கல. அதிகாரம் வழங்கின பிறகுதான் வெளியிடுவோம். அதனாலதான் சொல்றேன், அதிகாரம் வழங்குறதுக்கும் நிதியாண்டு முடிவடைஞ்ச டேட்டுக்கும் இடைப்பட்டதுதான் அறிக்கையிடும் காலம். அப்ப இன்னும் வெளியிடல தானே, இன்னும் அதிகாரம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வெளியிடாதனால நீங்க சில சீராக்கங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி அறிக்கையிடும் அந்த காலப்பகுதியில் நான் சொல்றேன், அந்த அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள்ள சில நிகழ்வுகள் நடந்தா நம்மளால சீராக்க முடியும். அதுல சீராக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கு, கூடாத நிகழ்வும் இருக்கு. குறித்த நிகழ்வு உங்களோட முடிவடைஞ்சுன்னு சொல்ற நிதியாண்டு, அந்த நிதியாண்டுல ஏதாவது அந்த நிகழ்வுக்கான ஆதாரம் காணப்படுமா இருந்தா நீங்க சீராக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க 31/3/2026 இறுதி இருப்புன்னு வச்சிருந்த ஒரு இருப்புகள் இந்த அறிக்கையிடும் காலப்பகுதியில ஒரு 4ஆம் மாசமோ இல்லாட்டி 5ஆம் மாசம் 1ஆம் தேதி மாதிரியோ இந்த அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள்ள எப்பயாவது ஒரு டேட்ல தீயால் அழிவடைஞ்சிட்டு வைங்கன்னு, இது தீயால அழிவடையும்னு 31/3/2026 ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல. இது எதிர்ச்சியா நடந்த விஷயம். சோ இந்த மாதிரி நிகழ்வுகளை சீராக்குறது இல்ல. அதே இறுதி இருப்ப நீங்க கணிப்பிட்டு வச்சிருக்கீங்க, எவ்வளவு சரி, ஒரு பெருமதியில ஒரு 5 லட்சம் ரூபாய் இறுதி இருப்புன்னு கணிப்பிட்டு வச்சிருக்கீங்க. பட் ஒரு 4ஆம் மாசம் மாதிரி தெரிய வருது, நீங்க 5 லட்சம்னு கணிப்பிட்டு வச்சிருந்த இறுதி இருப்ப 4 லட்சத்துக்கு தான் விற்க முடியும். அப்ப இது எப்படின்னா, நீங்க 31/3 கணிப்பிட்டதுல ஒரு கணிப்பீடு பிழை ஆயிடுச்சு. அப்ப அந்த கணிப்பீடு பிழையானதுக்கு ஆதாரம் இருக்கு. சோ இந்த மாதிரி நிகழ்வுல சீராக்கலாம். சரியா? அப்ப இதுதான் சீராக்கக்கூடிய நிகழ்வு, சீராக்க முடியாத நிகழ்வு. அதே மாதிரி ஒரு பங்குகள் முதலீடு செஞ்சு வச்சிருக்கீங்க, அந்த பங்குகளோட விலை குறைஞ்சு உங்களுக்கு நட்டம் ஆயிக்கொள்வீங்கன்னு, இது ஒரு முதலீட்டு நட்டம். உங்களுக்கு தெரியாம ஒரு முதலீட்டின் மூலமாக நட்டம். இது எதிர்ச்சியா வந்த விஷயம். இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை.
சோ இதை நம்ம சீராக்க முடியாது. சரி, அப்படி சீராக்கக்கூடிய நிகழ்வு, சீராக்க முடியாத நிகழ்வு இருக்கு. அது நிறைய உதாரணங்கள் மூலமா தான் விளங்கும். பட் உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியாவுக்கு நான் சொன்னேன். ஆகவே வாசிச்சமா இருந்தா அனோஜா பிஎல்சி ஆனது மின்சார பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறது. கம்பெனியால் வாடிக்கையாளர் ஒருவருக்கு குறைபாட்டுள்ள பொருட்கள் விற்கப்பட்டமை தொடர்பில் 31/3/2021 உள்ளவாறு நீதிமன்றம் வழக்கொண்டு நடைமுறையில் உள்ளது. ஓகே, சட்ட ஆலோசனைப்படி 31/3/2021 கம்பெனியானது 50,000 ஏற்பாடு ஒன்றை செய்துள்ளது. ஓகே, 25 வாடிக்கையாளருக்கு நட்ட ஈடாக 75,000 செலுத்துமாறு நீதிமன்றம் கட்டளையை பிறப்பித்தது. 31/3 முடிவடைந்த வருடத்துக்கு நிதி கூற்றுகளை வழங்குவதற்கென கம்பெனி இயக்குநர்கள் 15ஆம் தேதி 5ஆம் மாதம் அதிகாரம் அளித்துள்ளனர். இப்ப நிதியாண்டு முடிகிறது 31/3/2021. கம்பெனி நிதி கூற்றுகளை வழங்குறதுக்கான அறிக்கையும் அதிகாரம் வழங்கின தேதி எப்ப? 15ஆம் தேதி 5ஆம் மாசம் 2021. நிதியாண்டு முடிகிறது 31/3/2021. அதிகாரம் வழங்கினது 15ஆம் தேதி 5ஆம் மாசம். அப்ப நிதியாண்டு முடிஞ்சதுக்கும் அறிக்கையை வெளியிட அதிகாரம் வழங்கின இடையில காணப்படுறது என்னது? அறிக்கையிடும் காலம். இதுக்குள்ள காணப்படுற பீரியட் தான் அறிக்கையிடும் காலம். சரியா? அதை பத்தி பார்த்தாச்சு. இதுல சீராக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு, முடியாத நிகழ்வும் இருக்கு. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா 31/3/2021 இந்த காலப்பகுதியில உங்களுக்கு சின்ன ஒரு வழக்கு ஒண்ணு தொடரப்படுதான். அது என்னத்தினால வந்த வழக்குக்குள்ளே ஏதோ ஒரு குறைபாடான பொருள் ஏதோ வித்துட்டீங்கன்னு ஒரு இஷ்யூல வாடிக்கையாளர் எவனோ கேஸ் ஒண்ணு போட்டு நமக்கு ஒரு வழக்கு ஒண்ணு தொடரப்பட்டிருக்கு. அப்ப அந்த வழக்கு தொடரப்பட்டனால உங்களுக்கு தெரியும், அக்கார்டிங் டு LKS 37 இணங்க ஏற்பாடு, நிகழத்தக்க பொறுப்பு, நிகழத்தக்க சொத்துக்கள்னு 3 காணப்படுது. இப்ப இதுல ஏற்பாடை மட்டும் பார்ப்போம். இப்போதைக்கு ஏற்பாடை மட்டும், இதுக்கு முதல் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பர்ல அதை பத்தி பார்த்தோம்னு நினைக்கிறேன். 37 பத்தி நான் பார்த்தோம். இன்றைக்கு சரி கொஞ்சம் முடிக்கணும். 37 படி பார்த்துருக்கோம். நான் இதை பத்தி சொல்லாதனால இன்னொரு பேப்பர்ல வேணும்னா நிகழத்தக்க சொத்துக்களையும் நிகழத்தக்க பொறுப்புகளையும் பத்தி சொல்றேன். LKS 37 படி பத்தி இந்த பேப்பர்லயே நாங்க பார்த்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு முன்னுக்கு பார்த்திருக்கோம் போல தெளிவா. அப்ப LKS 37ன்றது என்னது? ஏற்பாடை பத்தி சொல்றது என்னது? ஏற்பாடுன்னு என்ன? நமக்கு இது நடக்கும்னு சுவரா தெரியும். இது நடக்கும்னு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கு, எங்களுக்கு வளங்களை இழக்க வேண்டி இருக்குன்னு தெரியும். ஆனா எவ்வளவு வளங்களை இழக்க நேரிடும், எப்ப நேரிடும்னு தெரியாததான் இந்த ஏற்பாடு. அப்ப நமக்கு வழக்கு தொடர்பப்பட்டிருக்கு. என்னோட சட்டத்தரணி சொல்றாரு நட்டஈடு செலுத்த வேண்டி வரும்னு. அப்ப அது சுவரான ஒரு பொறுப்பு மாதிரி ஒண்ணுதான். ஆனா இந்த பொறுப்பு எப்ப ஏற்பட்டதுன்னா எவ்வளவு அந்த நட்டஈடு செலுத்தப்படும்னு, எப்ப செலுத்தப்படும்னு லோயரால சொல்ல முடியாது. ஏன்னா எப்ப தீர்ப்பு சொல்லுவாங்க, எவ்வளவு செலுத்த சொல்லுவாங்கன்னு அவராலையும் சொல்ல முடியாது. ஆனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல லோயர் சொல்றாரு எப்படியுமே நட்டஈடு கொடுக்க வரும். அப்ப இது எப்படி இருக்கு? கொடுக்க வேண்டி வரும். ஆனா எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு தெரியாது. அப்ப இந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்றது ஏற்பாடு. அப்ப இதுக்குதான் நாங்க என்ன செய்யறது? ஏற்பாடுன்னு ஒண்ணு செய்யறது. அப்ப சட்டத்தரணி சொல்றாரு மேபி 50,000 மாதிரி கொடுக்க வரலாம். இது சுவரான விஷயம் இல்லை. அடுத்தது எப்ப கொடுக்கணும்ன்றதும் தெரியாது. அப்ப 50,000 மாதிரி கொடுக்க வரலன்னு சொன்னோன்னா நான் அதை ஏற்பாடு செய்யணும். அதுதான் இந்த 37 ஏற்பாடுன்னு செய்யறது. அப்ப வழக்கு இந்த 31/3 நிதியாண்டுல தொடரப்பட மேபி 50,000 கொடுக்க வரலான்னு நான் ஒரு 50,000 ரூபாய் ஏற்பாடு செய்யறேன். ஆனா கடைசியில 4ஆம் தேதி எனக்கு ரிசல்ட் வருது. 4ஆம் தேதி 25 அறிக்கையிடும் காலப்பகுதிகள், அழகா பாருங்க, அறிக்கையிடும் காலப்பகுதிகளை தான் இருக்கு. அப்ப 25 அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள் எனக்கு ரிசல்ட் எனது தீர்ப்பு வருது. 75,000 ரூபாய் நட்டஈடு கொடுக்கணும்னு. அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க கெஸ் பண்ணி இருக்கிறது 50,000 நட்டஈடு கொடுக்கணும். அப்ப அதைத்தான் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. ஆனா கொடுக்க வேண்டி வந்தது எவ்வளவு? 75,000 நட்டஈடு. அப்ப இந்த இடத்துல நீங்க அவதானிக்க வேண்டியது என்னன்னா, 25,000 ரூபாய் குறைச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. 25,000 குறைச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. ஆகவே இதை நீங்க சீராக்கலாமா முடியாதான்னு கேட்டா டெஃபினட்டா சீராக்கலாம். இந்த கேஸ் எப்ப ஃபைல் ஆயிருக்கு? 31/3/2021 நிதியாண்டுல. அப்ப இந்த விஷயத்துக்கான ஆதாரம் இந்த நிதியாண்டுல இருக்கா இல்லையா? டெஃபினட்டா இருக்கு. அப்ப நீங்க சீராக்கலாம். அப்ப இந்த 25,000 அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை சீராக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப கேட்டது படி LKS 10 படி இதை சீராக்கக்கூடிய நிகழ்வா முடியாத நிகழ்வான்னு கேட்டா டெஃபினட்டா
சீராக்க கூடிய நிகழ்வு. சீராக்க சீராக்க கூடிய நிகழ்வு. டெஃபினட்டா சீராக்க கூடிய நிகழ்வு. அதே மாதிரி எல்கேஎஸ் 37 படி நீதிமன்றம் கட்டளை தொடர்பில் இனம் காணப்பட்ட பொறுப்பு. எல்கேஎஸ் 37 படி இப்ப நீங்க இத எல்கேஎஸ் 10க்கு இணங்க சீராக்கனா எல்கேஎஸ் 37 படி இது ரெண்டுமே கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல. அதை கொஞ்சம் கவனம் விளைவிக்கோங்க. ரொம்ப டீப்பா போவே கொஞ்சம் டைம் இல்ல. எல்கேஎஸ் 10, 37 இங்க இறங்குது. அந்த ஏற்பாடுன்ற விஷயம் இருக்கிறதுக்கான ரீசன் எல்கேஎஸ் 37. இந்த சீராக்கம் மேற்கொள்றதுக்கான ரீசன் எல்கேஎஸ் 10. அதை விளங்கிக்கோங்க. இதை சீராக்கணுமா வேணுமான்னு டிசைட் பண்ணதான் எல்கேஎஸ் 10 தேவையே தவிர்த்து அந்த சீராக்கத்தை மேற்கொள்ள என்ன வேணும்? எல்கேஎஸ் 37. விளங்குதா? இப்ப விளங்குதா? புரியுதா? இந்த சீராக்கணுமா வேணாமான்ற அந்த ஆப்ஷனுக்கு தான் எல்கேஎஸ் 10 உதவி செய்யுது. ஆனா அது எப்படி சீராக்குறதுக்கான பதில் எல்கேஎஸ் 37 தான் தருது. சரியா? ஏற்பாடுன்ற விஷயத்தை எல்கேஎஸ் 37 தான் சொல்லுது. அப்ப அந்த சீராக்கத்தை மேற்கொள்ளும் போது இப்ப 31/3/2021 உங்களோட நடைமுறை பொறுப்புன்றது எவ்வளவுன்னு காட்டணும்னு கேட்டா 50,000 75,000 டெஃபினிட்டா 75,000. நாங்க 50,000 மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அது பிள்ளைன்னு தான் எங்களுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. இப்ப அதை சீராக்கணுமா இல்லாதது தான் விஷயம். டெஃபினிட்டா சீராக்கணும். இது அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள்ள வருது. அது முதலாவது விஷயம். அதே மாதிரி இந்த நிதியாண்டில் அதுக்கான ஆதாரம் இருக்கு. சோ சீராக்கணும். அப்படி சீராக்கணமா இருந்தா எனக்கு நடைமுறை பொறுப்பு எவ்வளவா மாறிடும்? 75,000 மாறிடும். ஆனா நாங்க 50,000 தான் பொறுப்பு கணிப்பிட்டு வச்சிருந்திருப்போம் ஏற்பாடுன்னு. ஆனா 75,000 மாறிட்டு. ஏன்னா 75,000 தான் சரியான பொறுப்பு. 75,000 தான் செலுத்த நேரிட்டு இருக்கு. அப்ப 75,000 ஏற்பாடு செய்யும். அவங்களோட இனம் காணப்பட்ட பொறுப்பு 75,000 இருக்கும். அப்ப இதுல இன்னொரு 2 விஷயம் விளங்கிக்கோங்க. அறிக்கையிடும் காலப்பகுதிக்குள்ள வந்தாதான் அந்த ஒரு ஆப்ஷனே கிரியேட் ஆகும் சீராக்கணுமா இல்லையான்றது. அப்பதான் நீங்க யோசிக்கணும். இந்த குறித்த நிதியால ஆதாரம் இருந்தா சீராக்குங்க, ஆதாரம் இல்லாட்டி சீராக்காதீங்க. பட் இதே அறிக்கையிடும் காலப்பகுதியை தாண்டி வந்துச்சுன்னா அங்க ஆப்ஷனே இல்லை. சீராக்கணுமா சீராக்க கூடாதான்னு சாய்ஸ் தான். சீராக்க கூடாது, சீராக்க கூடாது. அதாவது இது ஒரு 16ஆம் தேதி 5ஆம் மாசம் 2021 இந்த விஷயம் நடந்திருந்தாலும், இந்த விஷயம் 16ஆம் மாசம் 5ஆம் தேதி நடந்திருந்தாலுமே நீங்க எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த ஒரு சீராக்கமும் மேற்கொள்ள இயலாது. அறிக்கையிடும் காலப்பகுதியை தாண்டிருச்சு. அப்ப அறிக்கையிடும் காலப்பகுதியை தாண்டினா நோ ஆப்ஷன், சீராக்க முடியாது. அந்த டிப்ஸையும் விளைவிக்கும். 42 அடுத்தது ஒரு நிமிஷம். சரி, முடிவடைந்த வருடத்தில் பின்வருமற்ற அடையாளம் காணுங்க. மூலதனமாக்கப்பட்ட ஒதுக்கங்களின் பெறுமதி கேட்டிருக்காங்க, பொது பங்கல் வளங்களின் பெறுமதி கேட்டிருக்காங்க. இப்ப அது என்ன மூலதனமாக்கப்பட்ட ஒதுக்கங்களின் பெறுமதின்னு ஒன்று கேட்டிருக்காங்கன்னா அது என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்னு கேட்டிருக்காங்க. ஒதுக்கங்களை மூலதனமாக்கல், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஒதுக்கங்களே மூலதனமாக்கல் எவ்வளவு நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. நாங்க இதை எப்படி செய்யணும்னா அந்த தெரியா கணியங்களை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்பு நீங்க ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்னா என்னன்னு நினைக்கிறோம். ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்னு சொல்றது என்னதுன்னா உங்களுக்கு பங்கு லாபங்கள் வழங்கணும். பங்கு லாபங்கள் வழங்கணும். உங்களுக்கு தெரியும் உங்களோட காலப்பகுதிக்கான லாபம் எல்லாம் எங்க போகும்னு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். உங்களோட காலப்பகுதிக்கான லாபம் எல்லாம் எங்க போய் பதிவீங்க? முகமட் 2 இதுல அக்கௌண்ட்ல இருக்காரு. உங்களோட காலப்பகுதிக்கான லாபம் எல்லாம் எங்க கொண்டே போடுவீங்க?
உரிமை மாற்று கூற்று. சரிம்மா, உரிமை மாற்று கூற்றுலதான் இங்க நான் கேட்கிறேன். உரிமை மாற்றத்துக்குள்ள நிறுத்தி வைத்த வருவாயின்ற ஒரு இடத்துல போடுவீங்க. அந்த நிறுத்தி வைத்த வருவாயின்றது ஏன் வராரு? அந்த லாபங்களை நீங்க அங்கத்தான் நிறுத்தி வைக்கிறீங்க, அவரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. பங்கு லாபங்களை நிறுத்தி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. பங்கு லாபங்கள்ன்றத ஒருபோதும் உடனே இஷ்யூ பண்றது இல்லை. இதான் பங்கு லாபம் வந்துருச்சு, காலப்பகுதிக்கான லாபம் கிடைக்கப்பட்டுட்டு நாங்க பங்கு லாபம்னு நாங்க உடனே இஷ்யூ பண்றது இல்லை. என்னோட லாபங்களை நான் நிறுத்தி தான் வச்சிருப்போம். அப்ப ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க, முன்னுரிமை பங்குதாரர்கள் சாதாரண பங்குதாரர்கள் ரெண்டு படிச்சிருப்பீங்க நீங்க. அதுல அந்த முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு தான் நிலையான பங்கு லாபம் போயிட்டு இருக்குமே ஒழிய, கிட்டத்தட்ட வட்டி மாதிரி நிலையான பங்கு லாபம் போயிட்டு இருக்குமே ஒழிய, சாதாரண பங்குதாரர்களுக்கு, அதாவது நம்ம பங்கு லாபம் செலுத்துறவங்களுக்கு வந்து நிலையான பங்கு லாபம்னு முதல்ல போவாது. அதே மாதிரி பங்கு லாபம் நெடுகளும் போவோம்னு இல்லை. ஒவ்வொரு நிதியாண்டும் பங்கு லாபம் வழங்குவோம்னு சொல்ல முடியாது. அது இயக்குநர்கள் டிசைட் பண்றதை பொறுத்து. இயக்குநர்கள் நிறுவனத்துல காசு பாய்ச்சல் செயற்பாடு திறனெல்லாம் யோசிச்சு இயக்குநர்கள் டிசைட் பண்றதை பொறுத்து தான் பங்கு லாபங்கள் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அப்ப பங்கு லாபங்களை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப இப்படியே நிறுத்தி வச்சுட்டு இருந்தாலும் சிக்கல். அதே நேரத்துல நிறுவனத்துல எதுவும் என்ன சொல்றது, காசு பாய்ச்சல் அப்செட்டா இருக்கு, அப்படி இப்படியா இருந்தாலும் வழங்குறதும் சிக்கல். ரொம்ப நாளா பங்கு லாபம் வழங்காட்டியும் கேம கேட்பாங்க, பிரச்சனையாகும். அதே நேரத்துல நம்ம பங்கு லாபத்தை வழங்க போனா கம்பெனில காசு பாய்ச்சல்ல இஷ்யூ ஆகும்னா அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. மேபி காசு பாய்ச்சல்ல இஷ்யூ இருந்துச்சுன்னா, அதாவது பங்கு லாபம் வழங்கும் போது உங்களுக்கு தெரியும் காசுகளை வெளியிட வேண்டி வருந்தானே, அப்ப காசு வெளியே போயிருமே நிறுவனத்தை விட்டு. அப்ப அந்த காசு வெளியேறாது மேபி பிரச்சனையா இருக்கலாம். பிரச்சனை இல்லாட்டி ஓகே, பிரச்சனையா இருக்கலாம். அப்ப காசு வெளியாறதும் பிரச்சனை, அதே நேரத்துல பங்கு லாபத்தை வழங்காம இருக்கிறதும் ஒரு பக்கம் பிரச்சனை. அவங்கள சேவ் பண்ணணுமே அதனால. அப்ப இந்த ரெண்டு பக்கமும் இப்படி ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்கக்குள்ள தீர்க்கிறதுக்கு தான் இருக்காரு இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் என்னத்துக்கு செய்யறதுன்னா, இப்ப நம்ம பங்கு லாபங்களை வழங்காட்டி தான் பிரச்சனை, அதே நேரத்துல காசும் போகக்கூடாது. ஒரே வழி என்ன செய்வாங்கன்னா, பங்கு லாபங்கள் பங்கு லாபங்களுக்கு பதிலா நிறுவனத்தினுடைய பங்குகளை பணம் வாங்காம, நிறுவனத்தினுடைய பங்குகளை எப்படி நாங்க விற்போம், பணம் வாங்கி தானே விற்போம். பணம் வாங்காம நிறுவனத்தினுடைய பங்குகளை அவங்களுடைய பங்கு லாபங்களுக்கு பதிலாக அது கிணங்க கணிப்பிட்டு விற்பனை செஞ்சு விடுறது. அவங்களுடைய பங்கு லாபங்களுக்கு பதிலாக பங்குகளை அவங்களுக்கு வழங்க வேண்டிய பங்கு லாபங்களுக்கு பதிலா பங்குகளை இலவசமா வழங்குறது. ஒரு ஆளுக்கு 4 பங்கு, ஒரு பங்கு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 10 பங்கு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 2 பங்கு, ஒரு 10 பங்கு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 5 பங்கு அப்படின்னு ஏதாவது ஒரு அளவின் அடிப்படையில பங்குகளை இஷ்யூ பண்றது. எப்படி? இலவசமாக, எந்த ஒரு கட்டணமும் அறவிடாம இலவசமா காசு வாங்காம என்ன செய்யறது, பங்குகளை வழங்குறது. அப்ப இதனூடாக என்ன செய்யும், அவங்களுக்கு இலவசமா பங்குகள் கிடைக்கும். பங்குகள் கிடைக்கிறனால பங்காளர்களின் என்ன செய்யும், உரிமையாண்மை கூடும். அப்ப அவங்களோட அதிகாரங்கள், எதிர்கால லாபங்கள் இதெல்லாம் கூடுறனால பங்கு லாபம் வழங்காததுக்கு பிரச்சனையே இல்லை. பங்கு லாபங்களுக்கு பதிலாக தான் அவங்களுக்கு அந்த பங்குகளை நாங்க இலவசமா வழங்கியிருக்கோம். அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே நேரத்துல பங்கு லாபங்களை இப்ப நான் காசாவா வழங்கினேன் இல்லை, அப்ப எனக்கு காசும் போகாது. அப்ப இது ஒரு பிரச்சனைக்கு தீர்வா வந்தது இந்த விஷயம். அப்ப பங்கு லாபங்களுக்கு பதிலா பங்குகளை இலவசமா வழங்குறது. சோ பங்கு லாபங்களுக்கு பதிலா பங்குகளை இலவசமா வழங்குறது மூலமா எப்படி எங்களுக்கு பங்கு லாபங்களுக்கு காசு செலுத்த வேண்டிய நேரிடலையோ, அதே நேரத்துல நீங்க அந்த பங்கு லாபங்களுக்கு பதிலா பங்குகளை இலவசமா வழங்கினால பங்குகளுக்கான காசு கிடைச்சிருக்குமா? இல்ல, காசு கிடைக்காம சும்மா தான் பங்குகளை வழங்கியிருக்கீங்க. அப்ப இது எப்படி மூலதனமா பதிகிறேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குத்தான் நாங்க என்ன செய்யறோம்னா, நிறுவனத்துல காணப்படுற ஏதேனும் ஒதுக்கத்தை பயன்படுத்தி மூலதனம் ஆக்கும். அது எப்படி மூலதனம் ஆக்குறேன்னா, மோஸ்ட்லி நிறுத்தி வைத்த வருவாயை தான் பயன்படுத்துவோம். நிறுத்தி வைத்த வருவாய் என்ற ஒதுக்கத்தை சரி அதுதானே வேற ஒரு பொது ஒதுக்கம் என்ற ஞாபகத்துல சொல்லிட்டேன். நிறுத்தி வைத்த வருவாய் ஒதுக்கத்தை தான் பயன்படுத்துவோம். ஏன்னா அதுதானே பங்கு லாபம் வழங்குறதுக்கு இருக்க ஒதுக்கம். அப்ப நிறுத்தி வைத்த வருவாய் ஒதுக்க கணக்கு செலவு, நிறுத்தி வைத்த வருவாய் ஒதுக்க கணக்கு நிறுத்தி வைத்த வருவாய் ஒதுக்க கணக்கு வரவு. நிறுத்தி வைத்த வருவாயில செலவுல இருப்பாரு, நிறுத்தி வைத்த ஒதுக்க கணக்குக்கு வரவு வருவார். ஏன்னா பங்கு லாபம் செலுத்துறோம். பட் இந்த பங்கு லாபத்தை காசா செலுத்தினா நமக்கு என்ன போயிரும், காசு கணக்கு செலவாயிரும். இந்த காசா செலுத்துறதுதான் பிரச்சனை. காசு பாய்ச்சல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுதான் பிரச்சனைனா அதுக்குத்தான் தீர்வு என்னது, பங்குகளை இலவசமா வழங்குறது. பங்குகளை இலவசமா வழங்குறோம்னா என்ன அர்த்தம்,
அவங்களோட உரிமையாண்மை கூடுது, பங்குகளை வழங்குறது மூலம் உரிமையாண்மை கூடுது. அப்ப கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவா மாறிடும். சரி, அப்ப நிறுத்தி வைத்த வருவாய் குறைஞ்சி கூறப்பட்ட மூலதனம் கூறிடும். இதுதான் ஒதுக்கங்களை மூலதனமாகும். காசை வாங்காம பங்குகளை வழங்குறனால, காசை வாங்காம பங்குகளை வழங்குறனால நடக்கிறது தான் இந்த விஷயம். அப்படி காசை வாங்காம பங்குகளை வழங்குறதுக்கு ரீசன் என்ன? பங்குகளுக்கு பதிலா பங்கு லாபம் வழங்குறதுக்கு. அப்ப வளமை போல பங்கு லாபம் வழங்கினா நிறுத்தி வைத்த வருவாய் எப்படி குறையுமோ அவ்வாறு நிறுத்தி வைத்த வருவாய் குறையும். ஆனா இந்த இடத்துல காசு போகாது, அதுக்கு பதிலாக கூறப்பட்ட மூலதனம் கூட. இதுக்கான ரீசன் இலவசமா அந்த இடத்துல பங்குகள் இஷ்யூ ஆகிறனால. இதுதான் ரீசன். இதுதான் ஒதுக்கங்களே மூலதனம் ஆகும். பொது வளங்கள்னு உங்களுக்கு நம்மளா தெரியும், பங்குகளை வழங்கி பங்குகளை பொதுமக்கள்கிட்ட வித்து காசு வாங்குறது. 1 லட்சம் 5 லட்சம்னு பங்குகளை பொதுமக்கள்கிட்ட வித்து நம்ம காசு வாங்குறது. இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இப்ப நிறுத்தி வைத்த வருவாய் தந்திருக்காங்க, கூறப்பட்ட மூலதனம் தந்திருக்காங்க. இதுல ஆரம்ப மீதி தந்திருக்காங்க. 1/4 20 கூறப்பட்ட மூலதனம் 5000, நிறுத்தி வைத்த வருவாய் 4000. கூறப்பட்ட மூலதனம் 5000, நிறுத்தி வைத்த வருவாய் 2500. சாரி, கூறப்பட்ட மூலதனம் 5000, நிறுத்தி வைத்த வருவாய் 2500. இறுதி மீதி எடுத்துக்கொண்டமா இருந்தா நிறுத்தி வைத்த வருவாய் 4000, கூறப்பட்ட மூலதனம் 75,000. இப்ப இதுக்கு நடுவுல நடந்த விஷயங்களை வச்சுதான் நாங்க ஒதுக்கங்களை மூலதனமாக்களையும் அந்த பொது பங்குகள் வளங்களையும் கண்டுபிடிக்கோம். அதுக்கு இடையில நடந்த விஷயங்களுக்கு இப்படி ஏதோ நடந்திருக்கு தானே, அப்ப அதனால அதுக்கு என்ன தாக்கம்ன்றத முதல்ல பார்ப்போம். இப்ப ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் எடுத்துக்கொண்டீங்களா இருந்து, அதாவது மூலதனமாக்கப்பட்ட ஒதுக்கத்தின் பெருமதின்னு தானே கேட்டிருக்கு. அப்ப அந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்பதான் சொன்னேன், நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி கூறப்பட்ட மூலதனம் வழங்குறதோட, அதாவது பங்கு லாபங்களுக்கு பதிலா பங்குகளை வழங்குறது ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். அது மூலமா நிறுத்தி வைத்த வருவாய் குறைஞ்சி கூறப்பட்ட மூலதனம் கூடுன்னு சொன்னேன். நிறுத்தி வைத்த வருவாய் குறைஞ்சி கூறப்பட்ட மூலதனம் கூடுன்னு சொன்னேன். நிறுத்தி வைத்த வருவாய் குறைஞ்சி கூறப்பட்ட மூலதனம் கூடும்னு சொன்னேன். இதைத்தான் சொல்றது என்னது? ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். சரியா? அழகா விளங்கிக்கும். அப்ப அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஒதுக்கங்களை மூலதனமாக்கலோட தாக்கம் நிறுத்தி வைத்த வருவாய் குறைஞ்சிருக்கும், கூறப்பட்ட மூலதனம் கூடி இருக்கும். கவனமா விளங்கிக்கும். அதே மாதிரி பொது வளங்களை கேட்டுக்கொண்டீங்களா இருந்தா, பொது வளங்கள் என்ன செய்யும்? பொது வளங்கள்ன்றது ஒரு 1 லட்சம் 5 லட்சம் பங்குகள்னு பொதுமக்களுக்கு வழங்குறது. பொது வளங்கள்ன்றது 1 லட்சம் 5 லட்சம்னு பங்குகளை நாங்க என்ன செய்யறது? பொதுமக்களுக்கு வழங்குது. இது மூலமா என்ன செய்யும்? எங்களுக்கு காசு வரும். அப்ப அது காசு கணக்கு வரவு. என்ன கணக்கு செலவு? கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. பங்குகளை இஷ்யூ பண்றதுதான் சொல்றது பொது வளங்கள். அது மூலமா வெளியே இருந்து காசு வரும், காசு கணக்கு வரவு. அது காசோட சம்பந்தப்பட்டது. என்ன கணக்கு செலவு? இந்த கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. அப்ப என்ன செய்யும்? பங்கு வளங்கள் மூலமா கூறப்பட்ட மூலதனம் பிளஸ் ஆகும். இதான் இந்த பொது வளங்கள்லயும் ஒதுக்கங்களையும் மூலதனமாக்கள்லையும் நடக்கும். இப்ப இதுல நடுவுல நடக்கிற விஷயத்தை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க போறோம். ஒரு நிமிஷம் இருங்க. இடம் காணாத மத்ததுகளை போல 4000 7500. சரி, இப்ப தெரியா கணியங்களை கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம். 31/3 முடிவடைந்த 2021ஆம் ஆண்டில் லாபம் 3500 இருந்துச்சாம். லாபம் நிறுத்தி வைத்த எங்க வரும்? லாபம் உங்களுக்கு தெரியும், நிறுத்தி வைத்த வருவாயில வரும். லாபம் நிறுத்தி வைத்த வருவாயில வரும். அப்ப லாபம் 3500 போடும். இவ்வருடத்தில் இடைக்கால பங்கு லாபமாக 500 செலுத்தியதாம். இடைக்கால பங்கு லாபமும் ஒரு 500 செலுத்தி இருக்கீங்களாம். இடைக்கால பங்கு லாபம் செலுத்தினா என்ன செய்யும்? நிறுத்தி வைத்த வருவாய் குறையும். அப்ப 500 குறையும். அப்ப கழிச்சிருங்க. ஓகே. இப்ப கம்பெனி நிறுத்தி வைத்த வருவாயை ஒரு பகுதியை மூலதனமாக்கியதுடன் முடிவடைந்த வருடத்தில் பொது பங்கு வளங்களை மேற்கொண்டுச்சான். சரி, இப்பதான் கேள்வியை கேட்டிருக்கான். இதுல அழகா விளங்கிக்கோங்க பிள்ளைகள். இப்ப எல்லாம் பதிஞ்சாச்சு. இதை தவிர்த்து, இதை நமக்கு தெரியாத விஷயங்களை தவிர்த்து சில ஏனைய விடயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் பதிஞ்சாச்சு. இதை தவிர்த்து இந்த நிறுத்தி வைத்த வருவாய் கூறப்பட்ட மூலதனத்துல ஒன்று நடக்கல. ஏன்னா கேள்வியின்படி ஒண்ணு நடக்கல. அப்ப நீங்க கூட யோசிக்க தேவையில்ல, வேற எதுகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்க தேவையில்ல. இந்த கணக்கின் படி இவ்வளவு தான் நடந்திருக்கு. அப்ப கூறப்பட்ட மூலதனத்தை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா அதுல 2 தெரியா கணியம் இருக்கு. சோ 2 தெரியா கணியத்தை எங்களுக்கு எப்பயும் கண்டுபிடிக்க கஷ்டம், முடியாது. சோ இதுல ஒரு தெரியா கணியம் தான் இருக்கு. நிறுத்தி வைத்த வருவாயில தெரியாத விஷயம் ஒன்று தான் இருக்கு. அப்ப அதை முதல்ல கண்டுபிடிங்க.
பாருங்க, பிரித்து வைத்த வருவாயில ஆரம்பம் 2500 இருந்து ஒதுக்கங்களை மூலதனமாக செஞ்சிருக்கீங்க, அப்புறம் லாபம் வந்திருக்கு, அப்புறம் இடைப்பங்களாகவும் செலுத்தி இருக்கீங்க. அதுல உங்களுக்கு இறுதி மீதி கூட தெரியும், இவர் தான் தெரியாது. அப்ப ரிவர்ஸ்ல கண்டுபிடிப்போம். 4000 பிளஸ் 500 மைனஸ் 3500 மைனஸ் 2500 1500 வருது. இந்த இடத்துல 1500 வரணும். அப்ப அதுதான் ஒதுக்கங்கள் மூலதனமாக்கல். எவ்வளவு? 2500 மைனஸ் 1500 திருப்பி செக் பண்ணுவோம். சரி, அப்ப 1500 தான் என்னது? நாங்க ஒதுக்கங்களை மூலதனம் ஆகிருக்குது. அப்ப ஒதுக்கங்களை மூலதனம் ஆகியிருக்கிறது 1500. இப்ப இந்த 1500 ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் எங்க வரும்? இங்கேயும் வரும். இங்க 1500 குறையுதுன்னா கூறப்பட்ட மூலதனத்துல அதே 1500 தான் என்ன செய்யும்? கூடி இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, 2 கணியம் தெரியாம இருந்தது, ஒரு கணியம் தெரிஞ்சிட்டு. அப்ப இதை கண்டுபிடிக்கிறது பெரிய வேலையா? இல்ல. அப்ப 7500 6500 பொது பங்கு வழங்கினது மூலமா நமக்கு கிடைச்சிருக்கிறது 1000. பொது பங்கு வழங்கினது மூலமா கிடைச்சிருக்கிறது 1000. சிம்பிள். அப்ப 42க்கு மூலதனமாக்க ஒழுக்கங்களை மூலதனமாக்கப்பட்ட பெறுமதி 1500. எங்களுக்கு பங்கு அதை இங்க போட்டு பார்த்தா பங்கு வழங்கல் மூலமா எங்களுக்கு வந்திருக்கிறது 1000. பொது பங்கு வழங்கல் மூலமா எங்களுக்கு வந்திருக்கிறது 1000. இது அழகா விளங்குதா? எத்தனை பேர் சரின்னு சொல்லுங்க. சரியா? உரிமை மட்டல் கூட்டிட்டு புரியலாமா? என்னன்னு சொல்லுங்க திருப்பி. சரி, உரிமை மாட்டல் கூட்டு. சரி இதுக்கு முத போட்ட கேள்வி. சரி இது இதுக்கு முத போட்டது தானே. சரி, இது டவுட் கேட்டீங்களா? இப்ப மெசேஜ், பழைய மெசேஜ படிச்சுட்டு இருக்கேன். சரி, எல்லாருக்கும் ஓகேயா? முகா தெளிவியா? கணக்கா திருவிழி? ரியாக்ட் பண்ணீங்களா? நல்லா பண்ணலையா? முகத்துக்கு நான் பேசுறது கேட்கலையா? ரெஸ்பான்ஸ் பண்றீங்க இல்ல? முகாத் ஒண்ணு மெசேஜ் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுக்கு கிளாஸுக்கே வராம இருக்கலாமே தம்பி. ஒன் பண்ணிட்டு போறீங்களா இருந்தா? சரி, அடுத்தது 43. 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்திய நிதி அறிக்கைகளுக்கான இணக்கர சட்டகத்துக்கிணங்க பின்வரும் வாக்கியங்களை பூர்ணப்படுத்து. பொருத்தமான தன்மை மற்றும் உண்மையான பிரதிநிதித்துவம். சாரி, விடைய வாசிக்கிறேன். பொருத்தமான தன்மை மற்றும் டேஷ் ஆகிய நிதி தகவல்கள் அடிப்படை தர ரீதியான பண்பு. ஓகே ஓகே ஓகே. சரியா? அப்ப பொருத்தமான தன்மை மற்றும் டேஷ் ஆகிய நிதித்தகவல்களை அடிப்படை தர ரீதியான பங்காகும். அடிப்படை தர ரீதியான பண்பு என்னது? 2 இருக்கு. பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். பொருத்தமான தன்மைன்னு சொல்றது நம்ம தெரிவு செய்யற தகவல்கள் டிசிஷன் தீர்மானம் எடுக்கிறதுக்கு பொருத்தமா இருக்கும், அதுதான் பொருத்தமான தன்மை. உண்மையான பிரதிநிதித்துவம்லாம் அது பேர்லயே இருக்கு, உண்மையான தகவல்களை தான் வெளியிடலாம். அதுதான் என்னது? உண்மையான பிரதிநிதித்துவம். பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம் சொல்றதுதான் அடிப்படை தர ரீதியான பண்பு. அடிப்படை தர நிறுவனத்தின் பண்புகள் 2 இருக்கு. அதாவது இந்த என்னது, டக்குன்னு தமிழ்ல வருது இல்ல, குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ்.
தர ரீதியான பண்புகள் ரெண்டு இருக்கு. தர ரீதியான பண்பு ரெண்டு இருக்கு. அடிப்படை பண்பு, மேம்படுத்தும் தர ரீதியான பண்பு. சரியா? அடிப்படை பண்பு, மேம்படுத்தும் தர ரீதியான பண்பு. சரியா? இப்ப அடிப்படை தர ரீதியான பண்பு எடுத்தா பொருத்தமான தன்மை, பொருத்தமான தன்மை, அடுத்தது என்னது, உண்மையான பிரதிநிதித்துவம். சரியா? பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம் வரும். ஓகே. இப்ப மேம்படுத்தல் தர ரீதியான பண்புனா ஒப்பிடக்கூடிய தன்மை, ஒப்பிடக்கூடிய தன்மை, காலம் தவறாமை, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, அடுத்தது உண்மையான பிரதிநிதித்துவம். சரி சரி சரி, இல்ல, ஒப்பிடக்கூடிய தன்மை, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, காலம் தவறாமை, கிளிக் ஆகல, ஒப்பிடக்கூடிய தன்மை, காலம் தவறாமை, உண்மையான பிரதிநிதித்துவம். சரி, கிளிக் ஆயிட்டு. உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை, உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை, உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை. கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டு பக்கம் படிக்கிறது தான். செமஸ்டர் எக்ஸாமுக்கு இப்ப எங்களுக்கு பேசிக் தான் போயிட்டு இருக்கு. இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தமிழ்ல சத்தியமா மறந்துட்டேன். வெரிஃபியபிலிட்டின்னு சொல்றது இது. டக்குனு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அடிப்படை தர ரீதியான பண்பு, மேம்படுத்தும் தர ரீதியான பண்பு ரெண்டு இருக்கு. அடிப்படை தர ரீதியான பண்புன்றது பொருத்தமான தன்மை, அடுத்தது உண்மையான பிரதிநிதித்துவம். மேம்படுத்த தர ரீதியான பண்புன்றது இந்த அடிப்படை தர ரீதியான பண்பை மேம்படுத்துறதுக்கு இருக்க தன்மை. அப்ப ஒப்பிடக்கூடிய தன்மை, காலம் தவறாமை, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை. சரியா? ஓகே. இப்ப கேள்வி, பொருத்தமான தன்மை மற்றும் டேஷ் ஆகிய நிதித்தகவல்களின் அடிப்படை தர ரீதியான இரு பண்பு ஆகும். அடிப்படை தர ரீதியான பண்பு என்ன? ஒண்ணு பொருத்தமான தன்மையும் உண்மையான பிரதிநிதித்துவம். அப்ப ஏல வர வேண்டிய டேஷ்ல உண்மையான பிரதிநிதித்துவம் வரும். ஏல வர வேண்டிய டேஷ்ல உண்மையான பிரதிநிதித்துவம் வரும். அடுத்தது பி, கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார வளங்களை மாற்றுவதற்கான டேஷ் பொறுப்பொன்றாக வரையறுக்கப்படும். என்னது? கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளங்களை மாற்றுவதற்கான நிகழ்கால கடற்பாடு பொறுப்பொன்றாக வரையறுக்கப்படுகின்றது. சரி, சி, அளவீட்டு அடிப்படைகள். ஏக்கு உண்மையான பிரதிநிதித்துவம், பிக்கு நிகழ்கால கடற்பாடு. சரியா? சி, அளவீட்டு அடிப்படைகள், பரந்த அளவு வரலாற்று கிரயம். அளவீட்டு அடிப்படைகள் வந்து பரந்த அளவில் வரலாற்று கிரயம் மற்றும் டேஷ் என வகைப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு அளவீட்டு அடிப்படையில அளவீடுற அடிப்படையில நாங்க பிரிச்சமா இருந்தா ஒன்று வரலாற்று கிரயம் மற்றும் நடைமுறை பெறுமதின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப வரலாற்று கிரயம் மற்றும் நடைமுறை பெறுமதி என வகைப்படுத்தப்படுகிறது. அப்ப சிக்கு நடைமுறை பெறுமதி. அடுத்தது டி, பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கு உள்ளார்ந்த ஆற்றல் கொண்ட உரிமை பொருளாதார வளம் என வரையறுக்கப்படுகிறது. பொருளாதார நன்மைகளை உருவாக்குறதுக்கான ஆற்றல் வந்து சில பேர் சொத்துன்னு அதுல போட்டுருவீங்க. சொத்து இல்ல, சொத்தை சொல்றது அது இல்ல, சொத்து இல்ல, பொருளாதார வளம்னு தான் சரியான டேம். பொருளாதார வளம், சொத்தை தான் பொருளாதார வளம்னா பொருளாதார வளத்தை தரக்கூடியதான் சொத்துன்னு சொல்லுவோம். ஆனா அந்த பொருளாதார வளம்னா என்னன்னு கேட்டா தான் நம்ம இந்த டெபினேஷன் கொடுக்கலாம். அதாவது பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கு ஆற்றல் கொண்ட உரிமைன்றதான் சொல்றது பொருளாதார வளம். அப்ப சொத்துக்குரிய பண்பு தான் என்ன? பொருளாதார வளத்தை கொண்ட பண்புன்னு சொல்லலாம். அப்ப பொருளாதார வளம்னு அந்த பொருளாதார நன்மைகளை உருவாக்குக்கான ஆற்றலை கொண்ட உரிமையில சொல்றதுக்கான டேமுக்கான இது வந்து பொருளாதார வளம். அப்ப அந்த டேஷ்ல பொருளாதார வளம்ல தான் வரும். அப்ப உண்மையான பிரதிநிதித்துவம், நிகழ்கால கடற்பாடு, நடைமுறை பெறுமதி, நாலாவது பொருளாதார வளம். சரி, ஓகே. 44 பாப்பா.
முடிவடைந்த ஆண்டு இனம் காணப்பட்ட வருவாயும் உழைக்கப்படாத வருவாயும் கேட்டிருக்காங்க. அதாவது இவர் XLFRS 15 பேஸ் பண்ணது. ஒப்பந்தத்தின் மூலமான வருமானத்தை இனம் காணும். ஒப்பந்தத்தின் மூலமான வருமானத்தை இனம் காணும். சுரங்கா PLC ஆனது இயந்திரங்களை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்கின்றது. இயந்திரங்களை நிறுவுவதற்கு விசேட அறிவு தேவைப்படுவதனால் கம்பெனியானது இயந்திர நிறுவதலையும் மேற்கொள்கின்றது. அதாவது உள்ளூர் சந்தையில இயந்திரத்தை விற்பனை செய்யறது அந்த நிறுவனத்துல வேலையா, பட் அந்த இயந்திரத்தை எல்லாராலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாதாம். சின்ன ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் தேவையாம். அதனால அந்த விசேட அறிவு தேவைன்றனால நிறுவி கொடுக்குற வேலையுமே அவங்களே செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறுவி கொடுக்கறது காசும் வாங்குவாங்களா இருக்கும். அப்ப கம்பெனி அந்த வகையில இயந்திரத்தை நிறுவுதலை மேற்கொள்வது இயந்திரம் ஒன்றின் விற்பனை விலை மற்றும் நிறுவுதல் கட்டணம் என்பன முறை. இயந்திரம் ஒன்றின் விற்பனை விலை பார்ப்போம். இயந்திரம் ஒன்றின் விற்பனை விலை 3000, 3 வேணாம், 30 லட்சம். நிறுவுதல் கட்டணம், அந்த இயந்திரத்தை விற்பனை செஞ்சு நிறுவி கொடுக்கறதுக்கான கட்டணம் 4 லட்சம் ரூபாய். விற்பனை செய்யறதுக்கு 3 லட்சம் ரூபாய் விற்பனை விலை, நிறுவுதல் கட்டணம் 4 லட்சம் ரூபாய். கம்பெனியானது அந்த வகையில 1/3/2021 5 இயந்திரங்களை விற்பனை செய்யறாங்க. 5 இயந்திரங்களை விற்பனை செய்து நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தையும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி 5 இயந்திரங்களை விற்பனை செய்யறதுக்கும் அதை நிறுவி கொடுக்கறதுக்கான ஒப்பந்தத்தை செஞ்சிருக்காங்களாம். சரியா? இதுல 1/3/2021 5 இயந்திரங்களை விற்பனை செய்து அவற்றை நிறுவுவதற்கான ஒப்பந்த முறை செய்துள்ளது. ஓகே. 31/3/2021 கம்பெனி இவ்வியந்திரங்களில் 3 இயந்திரங்களை விநியோகித்துள்ளதுடன் அவற்றில் 2 இயந்திரங்களை 31/3/2021 கம்பெனி இவ்வியந்திரங்களில் 3 இயந்திரங்களை நிறுவி விநியோகித்துள்ளதுடன் அவற்றுள் 2 இயந்திரங்களை நிறுவி பூர்த்தி செய்துள்ளது. அதாவது இவ்வியந்திரங்கள் 5 இயந்திரங்களை விற்பனை செய்வோம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. 5 இயந்திரங்களை விற்பனை செய்வோம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. ஒப்பந்தத்தை செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல 3 இயந்திரத்தை தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. அதுலயும் 2 இயந்திரத்தை தான் நிறுவுதலை செஞ்சு பூர்த்தி செஞ்சிருக்காங்க. இவ்வொப்பந்தத்திற்கு கம்பெனி 31/3/2021 11 லட்சத்தை முற்பணமாக பெற்றுக்கொண்டது. 11 லட்சம்னா ஐ மீன் 1,10,00,000 உங்களுக்கு முற்பணமா பெற்றுக்கொண்டுச்சு. 11 லட்சம் இல்ல, 1,10,00,000. சரியா? அப்ப இப்ப அந்த வகையில நீங்க உழைக்கப்பட்ட வருமானம்னு பாத்தீங்களா இருந்தா முதல்ல விளங்கிக்கோங்க. இயந்திரத்தை விற்பனை செய்றீங்க தானே, இயந்திரத்தை விற்பனை செய்யறதுக்கு உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய். இயந்திரத்தை விற்பனை செய்யறதுக்கு 3 லட்சம் ரூபாய். அப்ப எத்தனை ஒரு இயந்திரத்தை விற்பனை செய்யறது அதையும் பார்ப்போம். இயந்திரத்தில் கொள்கிறது இயந்திரம் விற்பனை விலை 3 லட்சம், 4 லட்சமா 5 செய்த ஓகே. 31/3/2021 நிதியாண்டு 31/3/2021 நிதியாண்டு முடிவடையுது. ஓகே. இப்ப உங்களுக்கு 5 இயந்திரங்கள் விற்பனை செய்து அவற்றை நிறுவுவதற்கான ஒப்பந்தம். இவ்வியந்திரங்கள் 3 இயந்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றுள் 2 இயந்திரம். ஓகே. இதுல அழகா விளங்கிக்கோங்க. உங்களுக்கு அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அழகா விளங்கிக்கோங்க. என்னன்னா ஒப்பந்தத்தின் மூலமான வருமானத்தை எனக்கு காண்றது, ஒப்பந்தத்தின் மூலமான வருமானத்தை எனக்கு காண்றேன்னு இதுல அதனாலதான் சொல்றது. என்னன்னா ஒப்பந்தத்துல என்ன செஞ்சிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்களோ ஒப்பந்தத்துல உங்களோட கம்பெனில ஒப்பந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நிவர்த்தி செய்தா மட்டுமே வருமானம் உழைக்கப்பட்டதா கருதப்படும். இப்ப நீங்க 5 இயந்திரம் வச்சிருந்திருக்காங்களா, 5 இயந்திரம் விக்கிறேன்னு முடிவு செஞ்சிருக்காங்க. ஒப்பந்தத்துல 5 இயந்திரம் விக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறுவி கொடுத்து 5 இயந்திரத்தை நிறுவி விற்பனை செய்து அவங்களுக்கு நிரூபித்த ஆரம்பித்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. அதுக்குதான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, எப்படி 5 இயந்திரத்தை இதுல எழுதுறேன். 5 இயந்திரத்தையும் 5 இயந்திரம் பிளஸ்
அந்த 5 இயந்திரத்தையுமே நிறுவி கொடுக்கறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கீங்க? முற்பணமா 11 லட்சம் ரூபாய். அதாவது 1,11,00,000 இல்ல, 1,10,00,000 ரூபாய் மாதிரி காசு வாங்கியிருக்கீங்க. சரி, அதாவது 11,000 3 சேர்த்து சொன்னா 16,000 காசு வாங்கியிருக்கீங்க. என்னத்துக்கு ஒப்பந்தத்துல போட்டிருக்கு? இயந்திரத்தை இயந்திரத்தை விற்பனையை செஞ்சு அந்த இயந்திரத்தை நிறுவி கொடுக்கிறது. இயந்திரத்தை நிறுவி கொடுக்காம அவனுக்கு இயந்திரத்தை பயன்படுத்தலுமா? சும்மா இயந்திரத்தை வித்துட்டா இல்ல. சோ அப்ப விளங்கிக்கோங்க, 5 இயந்திரத்துல 3 இயந்திரத்தை வித்துட்டாமா இருந்தா நீங்க யோசிக்கிறது இல்ல. அப்ப 3 இயந்திரத்துக்கு 3 லட்சம் ரூபாய் படி நாங்க பெருக்கலாம். 3 லட்சம் ரூபாய் படி பெருக்கலாம். அப்ப அங்க 9 லட்சம் வந்துடும். அதோட அதுல 2 இயந்திரத்தை மட்டும் நிறுவி கொடுத்துருக்கோம் தானே. சோ அதுல 4 லட்சத்தால பெருக்கலாம். அப்படி வந்துடும். ஒரு இயந்திரத்தை தானே நிறுவி கொடுக்கல. 3 இயந்திரத்துல 2 இயந்திரத்தை நிறுவி கொடுத்துருக்கோம். அப்ப அதுக்கு 4 லட்சம் வரும். ஒரு இயந்திரம் தான் நிறுவி கொடுக்கல. அப்ப இதை மட்டும் உழைக்கப்பட்ட வருமானமா கருதலாம். அதுல என்ன பிரச்சனைனா, இயந்திரத்தை வித்து நிறுவி கொடுத்தாதான் அங்கே வருமானம் உழைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். சும்மா இயந்திரத்தை வித்ததுக்காக ஆனா வருமானம் உழைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்ப 5 இயந்திரத்தை விற்கணும்னு முடிவு செஞ்சு ஒப்பந்தத்துல சொல்லி 1,10,00,000 தந்திருக்காங்க. ஆனா அதுல வித்தது 3 இயந்திரம் தான். அதுலயும் நிறுவி கொடுத்தது என்னது? 2 இயந்திரத்தை தான். அப்ப விளங்கிக்கோங்க, ஒப்பந்தத்தின் படி இயந்திரத்தை விற்பனை செய்யறது மட்டும் நோக்கம் இல்லை, இயந்திரத்தை விற்பனை செய்து நிறுவி கொடுக்கறது தான் நோக்கம். அப்ப இந்த இடத்துல ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்தது எத்தனை இயந்திரம்? 2 இயந்திரம் மட்டுமே ஒப்பந்தத்தை பூர்த்தி செஞ்சிருக்கு. என்னது? இயந்திரத்தை வித்து நிறுவியும் கொடுத்து ஒப்பந்தத்தை பூர்த்தி செஞ்சது 2 இயந்திரம் மட்டுமே. ஆகவே 3 லட்சம் பிளஸ் 400 3,400 தர 2 6,800 மட்டும்தான் நீங்க உழைக்கப்பட்ட வருவாயா காட்டலாம். மத்த இயந்திரம் ஒன்று வித்திருக்கீங்க. இப்ப நீங்க கேட்கலாம், எல்லாருக்கும் 5 இயந்திரத்துல 2 இயந்திரம் வீழ்படாதது ஓகேயா இருக்கும், மீதி அந்த 3 இயந்திரம் வீழ்பட்டதை அப்ப அதை வருமானமா கருதவன்னு தான் நினைப்பீங்க. பட் அந்த 3 இயந்திரத்துல ஒரு இயந்திரம்ன்றது நிறுவி நீங்க கொடுக்கல. அப்ப அந்த ஒரு இயந்திரத்தை நீங்க உழைக்கப்பட்ட வருமானமா கருத இயலாது. அந்த ஒரு இயந்திரத்தை உழைக்கப்பட்ட வருமானமா கருத இயலாம். ஒப்பந்தப்படி நிறுவி கொடுத்திருந்தா தான் அந்த ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்வீங்க. அப்ப ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்யாம எப்பயுமே நீங்க வருமானம் உழைக்கப்பட்டதா கருத இயலாது. அப்ப 2 இயந்திரம் மட்டும்தான் அந்த ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்து இயந்திரத்தை வித்து நிறுவியும் கொடுத்த என்ற வகையில அப்ப உங்களோட வருமானம் 6,800 தான் காட்டலாம். அப்ப எவ்வளவு? எத்தனையாவதுக்கும் ஆனாவுக்கு 42, எத்தனையாவது 44ல ஆனாவுக்கு நீங்க 6,800 தான் வருமானமா காட்டலாம். ஆனா நீங்க வாங்கியிருக்கிறது எவ்வளவு? 11,000 காசு. 6,800 3 செய்வர். நீங்க வாங்கியிருக்கிறது 11,000 3 செய்வர். 1,10,00,000. அதுல 6,800 தான் வருமானமா காட்டலாம்னா மீதி எல்லாமே என்னது? உழைக்கப்படாத வருவாய். மீதி எல்லாம் உழைக்கப்படாத வருவாய். அப்ப கழிச்சிங்கன்னா சரி, 4,200 உழைக்கப்படாத வருவாய். அப்ப ஆவன்னா உழைக்கப்படாத வருவாய் 4,200, உழைக்கப்படாத வருவாய் 4,200. அப்ப உழைக்கப்பட்ட வருவாயை அழகா விளங்கிக்கோங்க. நாங்க ஒப்பந்தத்தை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் அதை வருமானமா கருதலாம். விளங்கிட்ட? அழகா விளங்குதுன்னு சொல்லுங்க. புது விஷயம் சொன்ன எதனாலதான் கேட்குறேன். சரி, இது எத்தனை பேருக்கு இது சரின்னு சொல்லுங்க. சரி, மற்றவர்களுக்கு விளங்கிட்டா சொன்னது லிவியா கணிக்க எல்லாரும். மாத்தம் 45. இருப்பு பொருள் விகிதமும் இருப்பு பேணும் காலமும் கேட்டிருக்காங்க. இருப்பு பொருள் விகிதம் கேள்வியை பார்க்கும்போது சமன்பாடு எழுதிடுவோம். என்னத்துக்கு? எப்படியா அதுதானே கேட்டிருக்காங்க.
இருப்பு புரள் விகிதம் விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு. இருப்பு புரள் விகிதத்துக்கு சமன்பாடு என்ன? விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு. சராசரி இருப்புக்கு சமன்பாடு என்ன? ஆரம்ப இருப்பு பிளஸ் இறுதி இருப்பு ரெண்டால பிரிச்சா வரும். இருப்பு பேணும் காலம், இருப்பு பேணும் காலம் அது பாப்போம். இப்ப இருப்பு பேணும் காலம்ன்றது வருடாந்த நாட்கள்ன்றது 365. ஒண்ணுமே தராட்டி அந்த வருடாந்த நாட்கள் 365 எடுக்கலாம். ஏதாவது தந்திருந்தா அதை எடுக்கலாம். அப்ப 360 அவங்க எடுக்க சொன்னனால வருடாந்த நாட்கள் 360 தான் நாங்க எடுக்கிறோம். சரி, அப்ப இப்ப அத இருப்பு புரள் விகிதம் காண்டு வரும். அந்த விகிதத்தால அந்த தடவைகளால பிரிச்சீங்கன்னா இருப்பு பேணும் காலம் வந்துடும். அப்ப பார்ப்போம். விற்பனை கிரயம் சொல்லியிருக்காங்க 420. சராசரி இருப்பால பிரிச்சா புரள் விகிதம் வரும். சராசரி இருப்புக்கான ஆரம்ப இருப்ப இறுதி இருப்பை கூட்டி ரெண்டால பிரிங்க. இறுதி இருப்பு 60. ஓகே, அப்ப 80 பிளஸ் 60 ரெண்டால பிரிச்சா 70. அப்ப சராசரி இருப்பு 70. அப்ப 420 70ஆல பிரிச்சா இருப்பு புரள் விகிதம் 6. 6 தடவைகள். இதுல வாரது என்னது? தடவைகள். 45 தானே? 45க்கு ஆவண்ணா 6 தடவைகள். 6 தடவைகள். ஆவண்ணாக்கு இருப்பு பொருள் விகிதம் தானே கேட்டிருக்கு. 360 இருப்பு பொருள் விகிதம் தடவைகளால பிரிச்சா 60 60 நாட்கள். 60 நாட்கள். 60 நாட்கள். 60 நாட்கள். இதுதான் இருப்பு பேணும் காலம். 60 நாட்கள்ன்றதுதான் இருப்பு பேணும் காலம். இருப்பு பேணும் காலம். சரி, அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இருப்பு பேணும் காலத்துக்கு 365 தான் யூஸ்வலா போடுறது. பட் அவங்க 360 தந்திருந்தா அதை போடுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல 360 போட வலிக்கிட்டுறாங்க. சரி, நாற்பத்தாறு 46 பாக்குறதுக்கு ஒரு விஷயம் அழகா விளங்கிக்கோங்க. மூலக்கிரயமும் மூலக்கிரயமும் பிளஸ் உற்பத்தி மேந்திலையும், மூலக்கிரயமும் உற்பத்தி மேந்திலையும் அழகா பாருங்க. மூலக்கிரயமும் உற்பத்தி மேந்திலையும் சேர்ந்தது தான் உற்பத்தி கிரயம். மூலக்கிரயமும் உற்பத்தி மேந்திலையும் சேர்ந்தது தான் உற்பத்தி கிரயம். ஓகே, முதலாவது ஒரு விஷயம். ரெண்டாவது நேர்க்கிரயம், இது இதுல தேவையில்லை, முக்கியமானது. அடுத்தது உற்பத்தி மேந்திலையும் உற்பத்தி அல்லா மேந்திலை, அதாவது உற்பத்தி அல்ல, உற்பத்திக்காக பயன்படுத்தாத உற்பத்தி அல்லா மேந்திலையை தான் சொல்றது, சேர்த்ததான் சொல்றது மொத்த மேந்திலை. மொத்த மேந்திலை அழகா விளங்கிக்கும். ஓகே, அப்ப மூலக்கிரை முதலாவது விஷயம் சமன்பாடு விளங்கிக்கோங்க. மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்திலை சேர்ந்ததுதான் உற்பத்தி கிரயம். மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்திலை சேர்ந்தது தான் உற்பத்தி கிரயம். ரெண்டாவது உற்பத்தி மேந்திலை பிளஸ் உற்பத்தி அல்லா மேந்திலை சேர்ந்தது தான் மொத்த மேந்திலை. உற்பத்தி மேந்திலை பிளஸ் உற்பத்தி அல்லா மேந்திலை சேர்ந்தது தான் மொத்த மேந்திலை. இப்ப கேள்விக்கு வரேன். இதே சொன்னது இப்ப கேள்விக்கு வரேன். இப்ப உங்கள்கிட்ட மூலக்கிரயம் தந்திருக்காங்க 4500, உற்பத்தி மேந்திலை தந்திருக்காங்க, மொத்த உற்பத்தி மேந்திலை தான் மொத்த உற்பத்தி மேந்திலை தந்திருக்காங்க 3000, உற்பத்தி அல்லா மேந்திலை தந்திருக்காங்க 2000. தேவையில்ல போல பார்ப்போம், இது சமன்பாடு யூஸ் ஆகுதோ இல்லையோ தெரியா. மொத்த உற்பத்தி மேந்திலை தந்திருக்காங்க 3000, உற்பத்தி அல்லா மேந்திலை தந்திருக்காங்க 2000. இப்ப இவ்வணிகமானது 21 ஜூலை மாதத்தில் 10,000 அலகுகள் உற்பத்தி செய்தால் அலகொன்றிற்கான மாறும் கிரயம் 600 என்னமோ தந்திருக்கலாம். ஓகே,
மொத்த உற்பத்தி கிரயம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. மொத்த உற்பத்தி கிரயம் லேசு தானே, நான் வேற ஏதோ சுத்தி வளைச்சு தந்திருப்பான்னு நினைச்சேன். மொத்த உற்பத்தி கிரயம் மூல கிரயம் 4500 உற்பத்தி மேந்தலையும் சேர்ந்ததுதான் மொத்த உற்பத்தி கிரயம். அப்ப 4000 பிளஸ் 3000 7500. அப்ப உற்பத்தி கிரயம் 7500, அவ்வளவுதான். நான் வேற எதுவும் சுத்தி வச்சு கேட்பான்னு பார்த்தா இவ்வளவு சிம்பிள், 7500. சரியா? தெரியும் தானே, மூலக்கிரயம் உற்பத்தி மேதனையும் சேர்த்ததுதான் உற்பத்தி கிரயம். அப்ப நான் 4500 மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேதனை 3000 சேர்த்தா 7500 தான் உற்பத்தி கிரயம். ஆவண்ணா இது கேட்பான்னு பார்க்கல, சமன்பாட சொல்றேன். இந்த மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேதலை சேர்ந்தது தான் என்னது, உற்பத்தி கிரயம். அந்த உற்பத்தி கிரயத்தோட மூலக்கிரயமும் உற்பத்தி மேந்தனையும் சேர்ந்த அந்த உற்பத்தி கிரயத்தோட நான் பார்த்தேன் சொன்னேன் உற்பத்தி அல்லா மேந்தலைன்னு, அந்த உற்பத்தி அல்லா மேந்தலையை சேர்க்கும் போது உருவாகிறது தான் மொத்த கிரயம். மொத்த கிரயம் சரியா? மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்தலையோட உற்பத்தி அல்லா மேந்தலையை சேர்க்கல வரும் மொத்த கிரயம். அப்ப மொத்த மேந்தலைன்னா என்ன, மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்தலை மற்றும் உற்பத்தி அல்லா மேந்தலையை சேர்ந்ததுதான் மொத்த கிரயம். அப்ப இப்ப என்னென்ன வரும், முதல்ல மூலக்கிரயமும் உற்பத்தி மேதனையும் சேர்ந்த உற்பத்தி கிரயம் 7500. உற்பத்தி அல்லா மேந்தலை எவ்வளவு, 2000. அப்ப மொத்த மேந்தலை மொத்த கிரயம் 9500. அப்ப மொத்த கிரயம் 9500. மொத்த நிலையான கிரயம், மொத்த நிலையான கிரயம். அடுத்தது இந்த மொத்த மேந்தலையை இன்னொரு வடிவுல சொல்லலாம். இப்ப இந்த மொத்த கிரயத்தை நீங்க இன்னொரு வடிவுல சொல்லலாம். மொத்த கிரயத்தை 2 வடிவுல சொல்லலாம். ஒன்று மூலக்கிரயம் உற்பத்தி கிரயம் பிளஸ் உற்பத்தி அல்லா மேந்தலையை சேர்ந்ததுதான் மொத்த கிரயம்னு சொல்லலாம். இன்னொரு வழியிலையும் சொல்லலாம், மொத்த 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 நிலையான கிரயமும் மொத்த நிலையான கிரயமும் மொத்த மாறும் கிரயம், மொத்த நிலையான கிரயமும் மொத்த மாறும் கிரயமும் சேர்ந்ததுதான் மொத்த கிரயம்னு சொல்லலாம். மொத்த கிரயத்தை 2 வகையில சொல்லலாம். ஒன்று உற்பத்தி கிரயமும் உற்பத்தி அல்லா மேந்தலையும் சேர்ந்ததை மொத்த கிரயம்னு சொல்லலாம், அது ஒரு வகை. இன்னொரு வகை மொத்த நிலையான கிரயமும் மொத்த மாறும் கிரயமும் சேர்ந்தது மொத்த கிரயம் தான். மொத்த நிலையான கிரயமும் மொத்த மாறும் கிரயமும் சேர்ந்ததும் மொத்த கிரயம் தான். சரியா? அப்ப இப்ப பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு மொத்த நிலையான கிரயத்தை தான் கண்டுபிடிக்கலாம். மொத்த கிரயம் எவ்வளவுன்னு தெரியும். மொத்த கிரயம் எவ்வளவு, 9500 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப உங்களுக்கு நிலையான கிரயம்னா கண்டுபிடிக்கலாம். அப்ப மொத்த கிரயத்துக்கு சமன்பாடு விளங்கிக்கோங்க. 2 சமன்பாடு இருக்கு. ஒன்று மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்தலையை சேர்த்த உற்பத்தி கிரயத்தோட உற்பத்தி அல்லா மேந்தலையை சேர்த்தோம்னா மொத்த கிரயம் வந்துருவாரு, அது ஒரு வழி. இன்னொன்று மொத்த நிலையான கிரயமும் மொத்த மாறும் கிரயமும் சேர்ந்ததும் என்னது, மொத்த கிரயம் தான். அப்ப இப்ப உங்களுக்கு நிலையான கிரயத்தை தானே கண்டுபிடிக்கணும். சோ அந்த சமன்பாடை பயன்படுத்தும். அப்படி போட்டீங்கன்னா மொத்த கிரயம் 9500. நிலையான மாறும் கிரயம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும், அதுல மாறும் கிரயம் தந்திருக்காங்க. ஒரு அலகு 600, 10,000 அலகுகளை உற்பத்தி செய்றீங்களா. அப்ப மொத்த மாறும் கிரயம் எவ்வளவு, 6000. ஒரு அலகு 600, 10,000 அலகு உற்பத்தி செய்றீங்களா, மொத்த மாறும் கிரயம் 6000. அப்ப நிலையான கிரயம் எவ்வளவா இருந்திருக்கும், 3500. நிலையான கிரயம் எவ்வளவா இருந்திருக்கும், 3500. நிலையான கிரயம் எவ்வளவா இருந்திருக்கும், 3500. விளங்கிச்சா? டீச்சர்ஸ் ஏதாவது மாத்தினால தான் நீங்க ரியாக்ட் பண்ணாலும் எனக்கு சத்தம் கேக்குது. இல்ல அப்டேட் ஏதோ பண்ணிருக்கான் போல ஜூம்ல. 3500 தான் நிலையான கிரயம். சரியா? இது ஓகேயா? சொல்லுங்க. ஓம் சார். மத்தாக்கு இதையா? மொத்த கிரயம் இருக்குதானே, மொத்த கிரயத்தை 2 விதமா கணிப்பிடலாம். ஒண்ணு உற்பத்தி கிரயம் வருது, அதாவது மூலக்கிரயமும் உற்பத்தி மேந்தலையும் சேர்ந்த உற்பத்தி கிரயத்தோட உற்பத்தி அல்லா மேந்தலை, அதாவது மூன்று கிரயம், மூலக்கிரயம் உற்பத்தி மேந்தலை உற்பத்தி அல்லா மேந்தலை. மூலக்கிரயம் உற்பத்தி மேந்தலை
உற்பத்தி அல்லாமைந்திலை இந்த மூன்றும் சேர்ந்ததும் மொத்த கிரயம் தான். மொத்த நிலையான கிரயம் பிளஸ் மொத்த மாறும் கிரயம் சேர்ந்ததும் மொத்த கிரயம் தான். மொத்த நிலையான கிரயம் பிளஸ் மொத்த மாறும் கிரயம் சேர்ந்ததும் நிலையான கிரயம் தான். அப்ப இப்ப நீங்க இந்த உற்பத்தி மேந்தலை உற்பத்தி அல்லா மேந்தலையை வச்சு, அதாவது உற்பத்தி கிரயத்தையும் உற்பத்தி அல்லா மேந்தலையும் வச்சு ஆல்ரெடி மொத்த கிரயம் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே. அந்த மொத்த கிரயத்தை தூக்கி மொத்த நிலையான கிரயம் பிளஸ் மொத்த மாறும் கிரைய சமன்பாடுல போட்டுட்டு மொத்த மாறும் கிரயம் உங்களுக்கு கணிக்கக்கூடியதை தந்திருக்கான் தானே. ஒரு அலகு மாறு கிரயம் எவ்வளவுன்னு, அதே நேரத்துல எத்தனை அலகு உற்பத்தி செஞ்சிருக்கீங்கன்னு தந்திருக்கான் தானே. அப்ப 10,000 தர 600 போட்டு மொத்த மாறும் கிரயத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யலாம், நிலையான கிரயத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா சிறப்பு. மொத்த கிரயம் 9,500 ஆல்ரெடி தெரியும். எப்படி கண்டுபிடிச்சா அது உற்பத்தி கிரயத்தோட உற்பத்தி அல்லாமை நிலையை கூட்டி ஆல்ரெடி மொத்த கிரயம் கண்டுபிடிச்சிட்டு, அப்ப அந்த மொத்த கிரயம் 9,500 போட்டுட்டு எதுல மொத்த நிலையான கிரயம் பிளஸ் மொத்த மாறும் கிரயன்ற சமன்பாட்டுல போட்டுட்டு மாறும் கிரயம் கண்டுபிடிக்கக்கூடியதா தானே இருக்கு. அது 6,000 கழிச்சு பாத்தீங்கன்னா நிலையான கிரயம் கிடைச்சு. சரி, நாற்பத்தி கிரைய கிரைய வகைப்படுத்தலுக்கு இணங்க பின்வரும் கூற்றுகளை பூரணப்படுத்துக. ஓகே. ஆனா கிரயங்களை கிரயங்களானவை இருப்பு மதிப்பீட்டுக்காக டேஷ் கிரயம் டேஷ் என வகைப்படுத்தப்படுகிறது. கிரயங்களை கிரயங்களானவை இருப்பு மதிப்பீட்டுக்காக நேர்கிரயம் நேரில் கிரயங்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. கிரயங்களானவை இருப்பு மதிப்பீட்டுக்காக நேர்கிரயம் மற்றும் நேரில் கிரயம் என மதிப்பிடப்படுகிறது. இருப்பு மதிப்பீட்டுக்காக. சரி, நேர்கிரயம் மற்றும் நேரில் கிரயம். ஆவன்னா கிரயங்கள் அவற்றின் நடத்தை அடிப்படையில் ஏன் நடத்தை அடிப்படையில் விடைய சொல்ல பிறகு சொல்றேன். கிரயங்கள் அவற்றின் நடத்தை அடிப்படையில் மாறும் மற்றும் நிலையான கிரயம் என பிரிக்கப்படுகிறது. கிரயங்கள் அவற்றின் நடத்தை அடிப்படையில் மாறும் மற்றும் நிலையான கிரயம் மாறும் மற்றும் நிலையான கிரயம் மாறும் மற்றும் நிலையான கிரயம். ஏன்னா மாறும் மற்றும் நிலையான கிரயம். சரி, இப்ப நடத்தை அடிப்படையில் சொல்றது உங்களுக்கு தெரியும். ஒரு 1000 அலகு 500 அலகுகள்னு பொருட்களை நம்ம உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி மேற்கொள்ளும் போது
எனக்கு ஒரு கொஸ்ட் ஏற்படுது, ஒரு கிரயம் ஏற்படுது. இப்போ ஒரு அலகு, வெறும் ஒரு அலகு உங்களோட உற்பத்தி அதிகரிக்கிறதுனால இல்லாட்டி குறையிறதுனாலயோ, அதிகரிக்கிறதுனால அதிகரிப்போ இல்லாட்டி குறையிறதுனால குறைவோ உங்களோட கிரயத்துல ஏற்படாட்டி அது நிலையான கிரயம். உதாரணத்துக்கு கட்டிட வாடகை, ஒரு 10,000 அலகுகள் உற்பத்தி செஞ்சாலும் கட்டிட வாடகை, ஒரு மாத வாடகை அதுதான் 1,00,000னா 1,00,000 தான். அதே 20,000 அலகுகள் உற்பத்தி செஞ்சாலும் அதே வாடகை தான் நீங்க செலுத்த போறீங்க. இதைத்தான் சொல்றது நிலையான காலம். இது ஆஹ் ஒரு ஆடை உற்பத்தி செய்யற நிறுவனத்துல, அதே கட்டிடத்துல ஆடை உற்பத்தி செய்யற நிறுவனத்துல 1000 ஆடை உற்பத்தி செய்யறதுக்கு ஆடைக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும்னா 1001ஆம் ஆடை உற்பத்தி செய்யறதுக்கு காஸ்ட் என்ன செய்யும்? கூட தான் செய்யும். ஒவ்வொரு ஆடைக்கும் ஆடைன்ற கிரயம் என்ன செய்யும்? ஆடைன்ற துணி கிரயம் என்ன செய்யும்? எங்களுக்கு தேவைப்படும். அப்பதான் சொல்றது மாறும் கிரயம். ஒரு அழகு அதிகரிப்பதனாலையும் ஒரு கிரயம் அதிகரிக்குமாய், அதான் சொல்றது மாறும் கிரயம். அதான் நடத்தை மூலமா பிரிக்கிறேன்னு சொல்றது மாறும் கிரயம் மற்றும் நிலையான கிரயம். சரி, 48வது 47க்கு எழுதி விடல தானே விட. நேர்க்கிரயம் எழுதுனா இடம் காணாது செய்யறதுக்கு, அதுதான் ஒன்றும் பெருசா எழுதல. உங்களுக்கு வேலை சொன்னேன் தானே, 47க்கு ஆவன்னா நேர்க்கிரயம் நேரில் கிரயம், ஆனா நேர்க்கிரயம் நேரில் கிரயம், ஆவன்னா நிலையான கிரயம் மாறும் கிரயம். சரி, அது மாறி வந்தா பிரச்சனை இல்லை. மாறும் கிரயம் நிலையான கிரயம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. 48 சிக்கனை கட்டளை தொகை EOQ கேட்டிருக்கான். EOQ போட்டுக்கோம். இரண்டு தர வருடாந்த கேள்வி EOQ சமன்பாடு. கட்டளை ஒன்றியும் கிரயம், இத இருப்பு ஒரு அலகு இருப்பு பேணும் ஒரு அலகு இருப்ப பேணும் கிரயத்தால பிரிக்கணும். இருப்ப பேணும் கிரயத்தால பிரிக்கணும். ஒரு அலகு இருப்ப பேணும் கிரயத்தால பிரிச்சா உங்களுக்கு EOQ வரும். EOQ கட்டளை கிரயம் சொல்றது என்னது? நாங்க உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நான் இதுக்கு முதலே சொல்லியிருக்கேன். பல்கா கொள்வனவு செய்யும் போது, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கொள்வனவு ஒன்றை மேற்கொள்றேன்னு வைங்களேன். ஒரு கொள்வனவு மேற்கொள்ளும் போது ஒரே தடவையில நிறைய பொருட்களை கொள்வனவு செஞ்சோம்னா எங்களுக்கு ஒரேடியா கொள்வனவு செஞ்சு கொள்ளையிலும். அப்ப எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 5000 அலகுகள் வருஷத்துக்கு மாதிரி நமக்கு நீட் இருக்கலாம். வருஷத்துக்கு ஒரு 5000 அலகு மாதிரி நீட் இருக்கலாம். ஒரு தடவையில நான் கொள்வனவு செய்யும் போது இப்ப ஒரு 1000 தடவையில கொள்வனவு செஞ்சேன்னா 5 தரம் தான் நான் வாங்க வேண்டி இருக்கும். அப்ப எனக்கு ஒவ்வொரு தடையும் வாங்கக்குள்ள கட்டளை கிரயம் வந்து ஏற்படும். அப்ப அதை என்ன செய்யும்? குறையும். 5 தரம் தான் கட்டளை கிரயம் செலுத்த வேண்டி வரும். 1000 படித்தான் ஒரு தடவை வாங்குறேன், எனக்கு வருஷத்துக்கு 5000 அலகு தான் தேவை. ஒரு தடவையில ஒரு டைம்ல வாங்கும் போது 1000 அலகுல ஒரு ஏடியா வாங்குறேன். அப்ப எனக்கு ஒரு தடவையில வாங்குறதுக்கு ஒரு கட்டளை கிரயம் வந்து ஏற்படும். அப்ப அது 5 தடவை தான் எனக்கு ஏற்படும். 5 தடவை தான் கட்டளை கிரயம் செலவழிக்க வேண்டி வரும். அப்ப கட்டளை கிரயம் குறைவா இருக்கும் எப்ப? ஒரு தடவையில அதிகமா வாங்கும் போது. அதே நேரத்துல ஒரு தடவை அதிகமா வாங்கும் போது அவ்வளவுத்தையும் நான் என்ன செய்யணும்? களஞ்சிய செலவுல வச்சு பேணணும். களஞ்சியத்துக்கான கிரயம் அதிகமா இருக்கும். அப்ப கட்டளை கிரயம் குறையிற இடத்துல களஞ்சிய கிரயம் என்ன செய்து? கூடுது. அதே நேரத்துல சரி, நம்ம குறைவா கொள்வனவு செய்வோம். அப்ப 200 300ன்னு கொஞ்சம் அழகா குறைவா கொள்வனவு செய்வோம்னு பார்த்தா அந்த இடத்துல என்ன செய்யும்? நான் கொஞ்சமா கொள்வனவு செய்யறதுனால களஞ்சிய கிரயம் குறையும், பட் கட்டளை கிரயம் குறையும். இப்ப ஒரு 500 அழகா கொள்வனவு செஞ்சீங்கன்னா 5000 வருஷத்துக்கு நீட்டு இருக்கவனுக்கு 10 தரம் கட்டளை இட வேண்டி வரும். அப்ப 10 தரம் கட்டளை கிரயம் வந்துடும் விளைவிச்சா. அப்ப அதனால களஞ்சிய கிரயம் குறையிற சந்தர்ப்பத்துல கட்டளை கிரயம் என்ன செய்து? கூடுது. இப்ப வருடத்துக்கு 5000 கேள்வி உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு கட்டளை இடுறதுக்கு ஒரு 100 ரூபாய் செலவாகும். எப்பவுமே ஒரு கட்டளையிட 100 ரூபாய் செலவாகும். ஒரு இருப்பை பேணுறதுக்கு ஒரு 100 ரூபாய் இருப்பு பேணுறதுக்கு செலவாகும். சும்மா வச்சுக்கோங்க. சும்மா இருப்ப பேணுறதுக்கு ஒரு 50 ரூபாய் செலவாகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5000 இருப்ப வருஷத்துக்கு வச்சிருக்கீங்க. 5000 இருப்ப வருஷத்துக்கு வச்சிருக்கீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு தடவையில 1000 படி கொள்வனவு செஞ்சா 5 தரம் கட்டளை இட வேண்டி வரும். அப்ப உங்களுக்கு கட்டளை கிரயம் காஸ்ட் ஆகும். 500 ரூபாய். அதே மாதிரி இருப்பு பேணு கிரயம் காஸ்ட் ஆகும். அது 1000க்கு நாங்க பார்க்க மாட்டோம். 500 அலகுகளுக்கு 2ஆ பிரிச்சு 500 அலகுகளுக்கு தான் பார்ப்போம். அப்ப 500 அலகுகளுக்கு பார்த்த மாதிரி தான் 2000 250 ரூபாய் செலவாகும்.
அதே மாதிரி சரி, அப்ப நம்ம 500 அலகுகளா கொள்வனவு செய்வோம்னு பார்த்தா சரி. ஏன்னா இப்ப கட்டளை கிரயம் இந்த இடத்துல இல்ல உங்களுக்கு இதுல பார்க்கும் போது உங்களுக்கு உதாரணத்துக்கு வழி தகவல் நான் கணக்கு போட்டு பார்க்கும் போது உங்களுக்கு அது சொல்ல எனக்கு ஒழுங்கா இது பண்ண இல்லாம இருக்கு. உதாரண கணக்கு தான் எடுத்தேன். நீங்க நான் சொல்றது கிரயங்களுக்கு என்ன செய்யும் அதிகமாக, ஏன்னா நிறைய இருப்புகளை கொள்வனவு செய்யும். அதே நேரத்துல நாங்க ஒரே தடவையில நிறைய கொள்வனவு செய்ய போது கட்டளை கிரயம் குறையும். ஏன்னா கட்டளை தடவைகள் குறைய போகுது. அப்ப கட்டளை கிரயம் குறையிற சந்தர்ப்பத்துல களஞ்சிய கிரயம் கூடுது. களஞ்சிய கிரயத்தை குறைப்போம்னு கொஞ்சமா கொள்வனவு செய்யற சந்தர்ப்பத்துல நிறைய தரம் கட்டளை இருக்கிற காரணத்தினால கட்டளை கிரயம் கூடுது. அப்ப இது வந்து ஒரு பிரச்சனையா அமையுது. அப்ப இதுல கட்டளை கிரயமும் சரி களஞ்சிய கிரயமும் சரி சமனா வந்து ரெண்டும் ஈக்குவலா வர்றதுக்கா கட்டளை கிரயமும் களஞ்சிய கிரயமும் சமனா வார பாயிண்ட், கட்டளை கிரயமும் களஞ்சிய கிரயமும் சமனா வார பாயிண்ட் எது தான் இஓக்யூ. அதாவது அப்படின்னா நீங்க அந்த குவான்டிட்டியில ஒரு தடவையில கொள்வனவு செய்யும் போது அந்த குவான்டிட்டியில கொள்வனவு செஞ்சீங்களா இருந்தா உங்களோட கட்டளை கிரயமும் களஞ்சிய கிரயமும் சமனாக காணப்படும். உங்களோட கட்டளை கிரயமும் களஞ்சிய கிரயமும் சமனாக காணப்படும். அதுதான் இஓக்யூ. அப்ப பார்ப்போம். உங்களோட வருடாந்த கேள்வி தந்திருக்காங்க 3200. அப்ப 2 தரம் 3200. அதோட அலகு ஒன்றுக்கான கட்டளை ஒன்றுக்கான கிரயம் 1000 தந்திருக்காங்க. வருடாந்த இருப்பு வைத்தல் கிரயம், அதாவது இருப்பு பேணும் கிரயம் வந்து மூலக்கிரயத்துல 20 வீதம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மூலக்கிரயம் தந்திருக்காங்க தானே, அந்த மூலக்கிரயத்துல 20 வீதமா. அப்போ ஒரு அலகுக்கான பேணும் கிரயம் மூலக்கிரயத்துல 20 வீதமா. மூலக்கிரயம் எவ்வளவு 800, அதுக்கு 20 வீதம் பார்த்தீங்கன்னா 160. அதாவது மூலக்கிரயத்துல 20 வீதம். சரி, 160. அப்ப 160 வரும். சரியா? ஓகே. இப்ப வர சயின்டிபிக் 2 தர 3200 தர 1000 சரி. 2 3200 தர 1000 64,000. தர 1000 6400 மூன்று செய்யும். சரி, இதை போட மறந்துடாதீங்க. ரூட்டை 160ஆல பிரிச்சிங்களா இருந்தா 64,160ஆல பிரிச்சா 40,000 ரூட் வரும். ஃபைனல் ஆன்சர் ரூட்டை சோல்வ் பண்ண மாதிரி இருந்தா 200. ஃபைனல் ஆன்சர் 200. அப்ப 200 அலகுகள்ல ஒரு தடவையில 200 அலகுகள்ல கொள்வனவு செஞ்சீங்களா இருந்தா, ஒரு தடவையில 200 அலகுகள்ல கொள்வனவு செஞ்சீங்களா இருந்தா உங்களுக்கு என்ன செய்யும், அந்த கட்டளை கிரயம் குறைஞ்சி களஞ்சிய கிரயம் கூடுற பிரச்சனையும் இல்லை, களஞ்சிய கிரயம் குறைஞ்சா கட்டளை கிரயம் கூடுற பிரச்சனையும் இல்லை. கட்டளை கிரயமும் களஞ்சிய கிரயமும் சமனான பங்கில இருக்கும். அதை கணிக்கிறது தான் இந்த இயோக்கிய. அப்ப 200 அலகுகள்ன்றது தான் இந்த இயோக்கிய. சமன்பாடு 2 தர வருடாந்த கட்டளை எவ்வளவு, வருடாந்தம் எவ்வளவு தேவைப்படும், அடுத்தது கட்டளை ஒன்றின் கிரயம் எவ்வளவு, வருடாந்தம் எவ்வளவு அலகுகள் தேவைப்படும், அடுத்தது வருடம் ஒன்றின் கட்டளை ஒன்றின் கிரயம் எவ்வளவு, ஒரு தரம் கட்டளைக்கான கிரயம் எவ்வளவு, அதால பிரிக்கணும். ஒரு அலகு இருப்ப பேன்றதுக்கு, ஒரு அலகு இருப்ப பேன்றதுக்கு உங்களுக்கு ஏற்படுற கிரயத்தால பிரிச்சீங்கன்னா சரி. ஓகே, பிரிச்சா உங்களுக்கு வர 200 அலகுகள். இதுதான் சொல்றது இஓக்யூ. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க 49. இதுல இடம் எழுதிருக்கனால 49க்கு வேணா நான் ஆன்சர் எழுதுறேன். நான் சொல்லி 48க்கு என்னது ஆவன்னா இஓக்யூ 200 அலகுகள். இஓக்யூ 200 அலகுகள். ஆவன்னா கட்டளை கிரயம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த கட்டளை கிரயம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதே மொத்த கட்டளை கிரயம் எவ்வளவுன்னா இதை அடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வருடாந்தம் 3200 அலகுகள் தேவைப்படுது. வருடாந்தம் 3200 அலகுகள் தேவைப்படுது. இப்ப நீங்க ஒரு செட்டுல ஒரு தடவை கொள்வனவு செய்யும் போது ஒரு செட்டுல 200 அலகுகள் தான் கொள்வனவு செய்ய போறீங்க. அதாவது இஓக்யூல கொள்வனவு செஞ்சீங்களா இருந்தா தான் மொத்த கட்டளை கிரயம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இஓக்யூ படி ஒரு செட்டுல 200 அலகுகள் கொள்வனவு செய்வீங்க. அப்ப 3200 நீட் இருக்க நீங்க ஒரு செட்ல 200 அலகுகளை கொள்வனவு செய்யற ஆளா இருந்தா எத்தனை தடவை கொள்வனவு செய்வீங்க?
16 தடவை கொள்வனவு செய்வீங்க. அப்ப 16 தடவை கட்டளை இடுவீங்க. அப்ப 16 தடவை கட்டளை இடுவீங்கன்னா ஒரு தடவைக்கு கட்டளை கிரயம் 1000னா 16 தடவைக்கு எவ்வளவு? 16,000. 16 தடவைக்கு 16,000. அப்ப மொத்த கட்டளை கிரயம் 16,000. மொத்த கட்டளை கிரயம் 16,000. அப்ப ஆணாக்கு ஈயோக்கு 200 அலகுகள், ஆவண்ணாக்கு கட்டளை கிரயம் 16,000. இது விளங்குதா? இதெல்லாம் பொமியுலா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் பொமியுலா. ஈயோக்கு பொமியுலாவை பார்த்துட்டு போவோம். ஈயோக்கு பொமியுலாவை பார்த்துட்டு போவோம். நான் ஈயோக்கியூல சொன்னது என்னன்னு விளங்கிச்சான்றதுதான் முக்கியம். மற்றபடி அந்த பொமியுலா எதுவும் ஞாபகம் இல்லாட்டி கவலைப்படாதீங்க. பொமியுலாவை பார்த்து பாடாமைக்கு வச்சுட்டு போங்க. ஈயோக்கியூல என்னென்னு சொன்னது விளங்கிச்சாலும் அதுல இடத்துல பாருங்க. அது விளங்கிச்சா? ஈயோக்கியூனா என்னன்றதும் அடுத்தது இந்த கட்டளை கிரயம், மொத்த கட்டளை கிரயத்தை கண்டுபிடிச்சதும் விளங்கிச்சா? ஓகே. நாற்பத்தொன்பதாவது பார்ப்போம். கம்பெனி ஒன்றின் தனிப்பொருள் ஒன்றை உற்பத்தி செய்கின்றது. அதன் அலகு ஒன்றின் பங்களிப்பு 50 ஆகும். அலகு ஒன்றின் பங்களிப்பு 50ன்னு தந்திருக்கோம். ஓகே. பின்வரும் தகவல்கள் இக்கம்பெனியின் 2 செயற்பாட்டு மட்டங்களுடன் தொடர்புடையதாம். அதாவது 4000 அலகுகளை உற்பத்தி செய்யும் போது உங்களோட மொத்த கிரயம் 1 லட்சமா காணப்படுதான். சரி, 4000 அலகுகளை கொள்வனவு செய்யும் போது, சரி, 4000 அலகுகளை உற்பத்தி செய்யும் போது அலகொன்றின் மொத்த கிரயம் 100 காணப்படுது. அலகொன்றின் ஒரு அலகுக்கு மொத்த கிரயம் 100 காணப்படுது. மொத்த கிரயம்னு சொல்றது என்னது? உற்பத்தி கிரயம் என்னதுமா? இதுல உங்களுக்கு நிலையான கிரயத்தை பத்தி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. மொத்த கிரயம்னு சொல்றது என்னது? நிலையான கிரயம் மற்றும் மாறும் கிரயம் சேர்ந்ததுதான் மொத்த கிரயம். நிலையான கிரயம் பிளஸ் மாறும் கிரயம் சேர்ந்ததுதான் மொத்த கிரயம். நிலையான கிரயம் பிளஸ் மாறும் கிரயம் சேர்ந்ததுதான் மொத்த கிரயம். அப்ப அந்த வகையில அப்படி ஒரு அலகுக்கான மொத்த கிரயம்ன்றது 100. அப்ப 4000 அலகுகளுக்கும் மொத்த கிரயம் எவ்வளவு? ஒரு அலகுக்கு 100 ரூபாய் மொத்த கிரயம்னா 4000 அலகுக்கு மொத்த கிரயம் எவ்வளவு? 4 லட்சம். 4 லட்சம். சரியா? இப்ப அடுத்த செயற்பாடு என்னன்னா 6000 அலகுகள்ல ஒரு அலகுக்கான மொத்த கிரயம் 80. அப்ப 6000 அலகுகள்ல மொத்த கிரயம் எவ்வளவு? 6000 அலகுகளை உற்பத்தி செய்ய மாதிரி இருந்தா ஒரு அலகுக்கான மொத்த கிரயம் 80. அப்ப 6000 அலகுகள்ல மொத்த கிரயம் எவ்வளவு? 6 6000 தர 80, 4,80,000. சரி, இப்ப ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. இப்ப இதை வச்சுதான் நாங்க நிலையான கிரயத்தை கண்டுபிடிக்க போறோம். இதை வச்சுதான் நிலையான கிரயத்தை கண்டுபிடிக்க போறோம். சரி, ஒரு நிமிஷம். இதை வச்சு நாங்க நிலையான கிரயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஒரு விஷயம் என்ன செய்ய போறோம்னா மாறும் கிரயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பாருங்க. நிலையான கிரயத்தை கண்டுபிடிக்கும் போது மாறும் கிரயத்தை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அழகா விளங்கிக்கோங்க. இந்த அலகுக்கான மொத்த கிரயத்தை கொஞ்சம் ஒரு பக்கம் வைங்கனே. அந்த அலகுக்கான மொத்த கிரயத்தை வச்சு இப்ப நீங்க மொத்த கிரயம் பார்த்திருக்கீங்க தானே? 4000 அலகுகளுக்கும் எவ்வளவு கிரயம்னு பார்த்திருக்கீங்க தானே? பாருங்க, இப்ப இத 4000 அலகுகளை உங்களுக்கு உற்பத்தி செய்ய 4 லட்சம் மொத்த கிரயம் ஏற்படுது. 6000 அலகுகளை உற்பத்தி செய்ய 4,80,000 மொத்த கிரயம் ஏற்படுது. உங்களுக்கு தெரியும், நிலையான கிரயமும் மொத்த மாறும் கிரயமும் சேர்ந்ததுதான் இந்த மொத்த கிரயம். சரியா? இப்ப ஒரு 4000 அலகுகள்ல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலையான கிரயம் காணப்படுதுன்னா அதே நிலையான கிரயம் தானே 6000 அலகுகள்லையும் காணப்பட்டிருக்கும். 4000 அலகுகள்ல ஒரு குறிப்பிட்ட நிலையான கிரயம் காணப்படுதுன்னா அதே தானே 6000 அலகுகள்லையும் காணப்பட்டிருக்கும். இங்க பாருங்க,
உங்களுக்கு 4000 அலகுகளை உற்பத்தி செய்யறதுக்கு 4 லட்சம் ரூபாய் வேணும். 6000 அலகுகளை உற்பத்தி செய்ய 4,80,000 வேணும். அப்ப உங்களுக்கு 2000 அலகு கூடுறனால இந்த இடத்துல 2000 அலகுகள் கூட உற்பத்தி செய்யறனால எக்ஸ்ட்ராவா 80,000 அலகு தேவைப்படுது. 80,000 கிரயம் தேவைப்படுது. 4000 அலகுகள்ல இருந்து 6000 அலகுக்கு 2000 அலகு எக்ஸ்ட்ராவா நீங்க போறனால 80,000 காசு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அது உங்களுக்கு விளங்குதா? அப்ப ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க. 4000 இருந்து 6000 போகும்போது இந்த இடத்துல சம்மந்தப்படுற கிரயம் 2 ஒன்று நிலையான கிரயம், மற்றொன்று மாறும் கிரயம். இதுல நிலையான கிரயம்ன்றது அலகுகள் அதிகரிக்கும் போது மாறுமா? 4000 இருந்து 6000 போறதுனால நிலையான கிரயம் மாறுமா? நிலையான கிரயம் மாறுமா? கொஞ்சம் அதை சொல்லுங்க. 4000 அலகுகள் இருந்து 6000 அலகுகளுக்கு போறனால நிலையான கிரயம் மாறுமா? இல்ல. சோ இந்த 80,000க்கான மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? மாறும் கிரயமா தான் இருக்கும். அதுவும் எவ்வளவு மாறி இருக்கு? 80,000 மாறி இருக்கு. அப்ப 4000 அலகுகள்ல 4 லட்சம் ரூபாய், 6000 அலகுகள்ல 4,80,000 அப்ப இந்த 80,000 வந்தது எதுக்கு? அந்த 2000 அலகுகள் கூடுனனால. அந்த 2000 அலகுகள் கூடுனனால. அப்ப அந்த 2000 அலகுகள்னால தான் அந்த 80,000 வந்திருக்கு. அந்த 2000 அலகுகளும் கூடுனனால என்ன கிரயம் கூடியிருக்கும்? நிலையான கிரயமா? இல்ல. 2000 அலகுகள் கூடனால நிலையான கிரயம் கடைசி வரைக்கும் கூடி இருக்காது. அது அதே மாதிரி தான் இருந்திருக்கு. எந்த ஒரு சேஞ்சும் இருந்திருக்காது. அப்ப அந்த மாறின் கிரயம் மட்டும்தான் கூடி இருக்கும். அப்ப அந்த 2000 அலகுகளுக்காகத்தான் இந்த 80,000 கூடி இருக்குன்றது அழகா விளங்குது. ஏன்னா 4000 இருந்து 6000 ஆகத்தான் உட கிரயம் 80,000 கூடி இருக்கு. அப்ப அந்த 2000 கிரயத்தால தான் 2000 அலகுகள் அதிகரிச்சனாலதான் அந்த 80,000 கூடி இருக்குன்றது தெளிவா விளங்குது. ஆனா அதுல உங்களுக்கு இன்னும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 80,000ன்றது நிலையான கிரயத்தால கூடிச்சா மாறும் கிரயத்தால கூடிச்சா, இல்லாட்டி 2 கூடிச்சான்னு கேட்டா நிலையான கிரயத்தால கூடி இருக்காது. ஏன்? அலைகள் அதிகரிக்கிறதுனால நிலையான கிரயம் மாற போறது இல்லை. அப்போ ஒன்லைன் ஒன்லி அந்த மாறும் கிரயத்தால தான் கூடியிருக்கு. அப்ப அந்த 2000 அலைகளுக்கான மாறும் கிரயம் தான் இந்த 80,000ன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே இதை வச்சு நாங்க என்ன செய்யலாம்னா, 80,000 2000 அலைகளுக்கான மாறும் கிரயம்னா 80,000 2000 பிரிக்கிறதினூடாக ஒரு அலகுக்கான மாறும் கிரயத்தை எங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுதான் 400 ஒரு அலகுக்கான மாறும் கிரயத்தை எங்களால கண்டுபிடிக்க முடியும். அது சரி, அதுதான் 40. வெரி சரி, 40 ஒரு அலகுக்கான மாறும் கிரயம் 40. ஒரு அலகுக்கான மாறும் கிரயம் 40. இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. இப்ப ஒரு அலகுக்கான மாறும் கிரயம் 40ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா இருந்தா, ஒரு அலகுக்கான மாறும் கிரயம் 40ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா இருந்தா, நிலையான கிரயமும் மாறும் கிரயமும் சேர்ந்தது தான் மொத்த கிரயம். அப்ப இப்ப ஏதாவது ஒரு சமன்பாடு எடுங்க. 4000 அலகு எடுக்கலாம், இல்லாட்டி 6000 அலகு எடுக்கலாம். இப்ப 4000 அலகுகள் எடுத்த மாதிரி இருந்தா 4000 அலகுகள்ல மொத்த கிரயம்ன்றது 4000. 4000 அலகுகள்ல மொத்த கிரயம்ன்றது 4000. 4000 அலகுகள்ல மாறும் கிரயம்ன்றது எவ்வளவு? ஒரு ஒரு மாறும் கிரயம் பார்த்தாச்சு, ஒரு அலகுக்கு 40. அப்ப எவ்வளவு? 1600. 1600. அப்ப நிலையான கிரயம் எவ்வளவு இப்ப கண்டுபிடிக்கலாமா? இல்ல, 4000 மைனஸ் 1600 2400 தான் உங்களோட நிலையான கிரயம். இதே நிலையான கிரயம் தானே மத்ததுலயும் இருக்க போகுது. இதே நிலையான கிரயம் தான் மத்ததுலயும் இருக்க போகுது. நம்பிக்கை இல்லைன்னா போட்டு பாருங்க. 6000 அலகுகள் தானே. எவ்வளவு மொத்த கிரயம்? 240. வெரி சாரி, 240. நிலையான கிரயம் 240. நம்பிக்கை இல்லைன்னா பிரிச்சு பாருங்க. மொத்த கிரயம் 4,80,000 தானே 6000 அலகுகள்ல. இது 4000 அலகுகள்ல. இப்ப 6000 அலகுகள்ல வேணும்னா செக் பண்ணி பாருங்க. மொத்த கிரயம் 4,80,000 எவ்வளவு அலகுகள்ல? 6000 அலகுகள்ல. இப்ப பாருங்க, மாறும் கிரயம் எவ்வளவு? ஒரு அலகுக்கு 40. 6000 அலகுக்கு 4 24. அப்ப 240. அப்ப சரித்தானே? அதே நிலையான கிரயம் தான் வருது பாருங்க. விளங்குதா? அப்ப நிலையான கிரயம்ன்றது மாறாது. இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த கணக்குப்படி நிலையான கிரயம்ன்றது 2,40,000. நிலையான கிரயம்ன்றது 2,40,000. விளங்குதா? விலங்காட்டி சொல்லுங்க. நல்ல அழகான கொஸ்டின் ஒண்ணு. இந்த அந்த விஷயத்தை அந்த அந்த மாறும் கிரயம் பிடிச்ச விஷயத்தை அழகா விளங்கி கொண்டீங்கன்னா நல்ல ஒரு கணக்கு. அதனாலதான் கேட்கிறேன். அழகா விளங்குதா? இது மாறும் கிரயம் கண்டுபிடிச்சு இப்ப நிலையான கிரயம் வரைக்கும் வந்தது விளங்குதா?
அப்போ நிலையான கிரயம்ன்றது 2,40,000. 49க்கு ஆனா 2,40,000 சொல்றேன். அது விளங்கிச்சா அழகா? இல்லாட்டி சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். இல்லாட்டி டோப்ல தூங்கிட்டீங்களா? அத்தாக்க ரிவியா கணிக்கா திருவிழி. அடுத்தது அப்படின்னா அழகுக்கான விற்பனை விலை கேட்டிருக்காங்க. அதுல உங்களுக்கு அழகுக்கான பங்களிப்புன்னு ஒரு விஷயம் தந்திருக்காங்க. அழகா விளங்கிக்கோங்க. அழகுக்கான விற்பனை விலையில இருந்து அழகுக்கான மாறும் கிரயத்தை கழிச்சாதான், அழகுக்கான விற்பனை விலையில இருந்து அழகுக்கான மாறும் கிரயத்தை கழிச்சா வர்றது தான் அழகுக்கான பங்களிப்பு. அப்ப இப்ப அழகுக்கான மாறும் கிரயம் 40ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அழகுக்கான பங்களிப்பு 50ன்னு தந்திருக்கான்னா அந்த அழகுக்கான விற்பனை விலை எவ்வளவா இருக்கும்? 90. அப்ப அழகுக்கான விற்பனை விலைன்றது 90. அழகுக்கான விற்பனை விலை 90. எப்படி கண்டுபிடிச்சோம்? அழகுக்கான அந்த பங்களிப்பு சமன்பாடை வச்சு கண்டுபிடிச்சோம். அழகுக்கான பங்களிப்பு சமன்பாடை வச்சு கண்டுபிடிச்சோம். அப்ப அழகுக்கான விற்பனை விலையில இருந்து அழகுக்கான மாறும் கிரயத்தை கழிச்சு அழகுக்கான பங்களிப்பு வரும். அழகுக்கான பங்களிப்பும் மாறும் கிரயமும் தெரிஞ்சனால விற்பனை விலையை கண்டுபிடிச்சோம். அது 90. சரியா? கடைசி ஃபைனல் கொஸ்டின். ஆவண்ணா மொத்த ஆரம்ப காசு பாய்ச்சல், 8வது வருட காசு உட்பாய்ச்சல் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல வாங்க. தோட்ட கம்பெனி ஒன்று சேதனை பசலையை உற்பத்தி செய்யும் செயற்திட்டம் ஒன்றுக்கு புதிய இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்ய விரும்புகிறோம். இந்த இயந்திரத்தின் கொள்வனவு விலையானது 5,500. கொள்வனவு விலை 5,500. எதிர்பார்க்கப்பட்ட பயன் தர ஆயுட்காலமும் எஞ்சிய பெறுமதியும் முறையே 8 வருடங்களாம். இக்கம்பெனி இச்சேர்த்திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு 60,000 செலுத்தியதாம். சேர்த்திட்ட அறிக்கையை தயார் செய்ய 60,000 செலுத்தியதாம். இச்சேர்த்திட்டத்தின் ஆரம்பத்தில் 1,50,000 தொழிற்படு மூலதனமாக தேவைப்படுவதுடன் இச்சேர்த்திட்டத்தின் இறுதி கால கூலத்தில் அதை மீள பெறக்கூடியதா இருக்கும். அதாவது நீங்க ஆரம்பத்துல போட்ட அந்த 1,50,000 தொழிற்படு மூலதனத்தை சேர்த்திட்டத்துல அந்த இறுதி காலத்துல பெற முடியும். இச்சேர்த்திட்டத்தின் காரணமாக மதிப்பிட்ட வருடாந்த காசு வெளிப்பாய்ச்சல் சேமிப்புகள் 8 லட்சம். அதாவது காசு வெளிப்பாய்ச்சல் 8 லட்சம் சேமிக்கப்படுதுன்னா அதனுடைய அர்த்தம் காசு உட்பாய்ச்சல் 8 லட்சம். வெளிப்பாயிறது சேமிக்கப்பட்டாலும் அது உட்பாய்ச்சலா தான் கருதப்படும். உட்பாய்ச்சல் டிரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெளியே போறது சேமிக்கப்பட்டாலும் நாங்க அதை உட்பாய்ச்சலா தான் கருதுவோம். அப்ப மொத்த ஆரம்ப காசு பாய்ச்சல் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு முதல்ல 5,500 போகும். இப்ப ஆரம்பத்துல முதலாவது வருடத்துல, அதாவது ஜீரோல, கிட்டத்தட்ட ஜீரோல உங்களுக்கு ஆரம்பத்துல முதலாவது வருடத்துல ஜீரோல 5,500 காசு வெளிப்பாய்ச்சல் ஆகும். 5,500 காசு வெளிப்பாய்ச்சல் ஆகும். ஆரம்பத்துல 5,500 காசு வெளிப்பாய்ச்சல் ஆகும். முதல்ல இயந்திரத்தை கொள்வனவு செய்யறதுக்கு. அடுத்தது 1,50,000 கொண்டு போகும் ஆரம்ப தொழிற்படு மூலதனத்துக்கு. அப்ப இது ரெண்டும் தான் ஒரு ஆரம்ப காசு பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சலா இருக்கும். ஏன்னா அந்த 60,000 சேர்த்திட்ட அறிக்கை செஞ்சிருக்காங்க. அது ஒரு மீள புற முடியாத செலவு. அதை சொல்றது ஆழ்ந்த கிரயம். அதை நாங்க சேர்த்திட்ட இதுல சேர்க்க இயலாது. அது சேர்த்திட்டத்துல சேர்க்க கூடாது. அதெல்லாம் மீள பெற முடியாது. இதெல்லாம் செஞ்சே ஆகணும்னு செய்யற செலவு. செய்யாமையும் தவிர்க்க முடியாது. அதே நேரத்துல இதுல சேர்க்கையும் முடியாத செலவுகள் தான் இந்த சேர்த்திட்ட செலவு. அதை சேர்க்க கூடாது. அப்ப ஆரம்ப 5,500 கொள்வனவு செய்யறதுக்கு 150 தொழிற்படை மூலதனம். இதுதான்
நமக்கு ஜீரோல ஆரம்ப வெளிப்பாய்ச்சலா அமையும். அப்ப ஆரம்ப வெளிப்பாய்ச்சலுக்கு மொத்த ஆரம்ப வெளிப்பாய்ச்சல் 5650 தான் காணப்படும். 8வது வருடம் மொத்த காசு உட்பாய்ச்சல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாங்க 8வது வருடத்தை பார்க்கணும், முழுமையாவே சொல்றேனே. முதலாவது வருடம் 700 உட்பாய்ச்சல் ஆகும். 2வது வருடமும் 700 உட்பாய்ச்சல் ஆகும். 3வது வருடமும் 700 உட்பாய்ச்சல் ஆகும். 4வது வருடமும் 700 உட்பாய்ச்சல் ஆகும். சரியா? 5வது வருடமும் 700 உட்பாய்ச்சல் ஆகும். அங்கால எழுதுறதை விட இது பெட்டரை. 5வது வருடமும் 700 உட்பாய்ச்சல் ஆகும். 6வது வருடமும் 700 உட்பாய்ச்சல் ஆகும். 7வது வருடமும் 700 தான் உட்பாய்ச்சல் ஆகும். 8வது வருடமும் 700 தான் உட்பாய்ச்சல் ஆகும். ஆனா 8வது வருடத்துல எக்ஸ்ட்ராவா 2 விஷயம் வரப்போறாரு. ஒன்று என்னன்னா முக்கியமான விஷயம், அதுல சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆரம்பத்துல போட்ட தொழிற்படு மூலதனம் 1,80,000 செயற்திட்டத்தோட இறுதியில கிடைக்கும்னு. அப்ப அந்த 1,80,000 சேர்த்து கிடைக்கும். வளமையா 7 லட்சம் தான் காசு உட்பாய்ச்சல் ஆகுமாம். 8 வருடமும் 7 லட்சம் காசு உட்பாய்ச்சல் ஆகும். வெரி சாரி 7 லட்சம் இல்ல 8 லட்சம். அது மாற்றம் ஒண்ணும் இல்ல, நான் நம்பரை பார்க்காம சொல்லிட்டேன், வெரி சாரி. 8 லட்சம்னு தந்திருக்கான், வெரி சாரி. 8 லட்சம் தான் சேமிப்புன்னு தந்திருக்கான், 8 லட்சம். சரி, அப்ப 8 வருடமும் 8 லட்சம் காசு உட்பாய்ச்சல் ஆகும். அது 8 வருடமும் வளமை போல நடந்துட்டு போகும். ஆனா 8வது வருடம்ன்றது கடைசி வருடம். கடைசி வருடத்துல செயற்திட்டத்தோட கடைசி வருடத்துல என்ன சொல்லியிருக்கான், தொழிற்படுத்த மூலதனம் திருப்பி கிடைக்கும். இந்த 1,80,000 ஆரம்பத்துல போட்டோம், அது ரிட்டர்ன் கிடைக்குமா? அது ரிட்டர்ன் கிடைக்குமா இருந்தா என்ன செய்யும், அந்த 8வது வருடத்துல அந்த 1,80,000 வரும். அது முதல் விஷயம். 2வது விஷயம், எஞ்சிய பெறுமதினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். பயன் தர ஆயுட்காலத்தோட முடிவுல, அந்த பயன் தர ஆயுட்காலத்தோட முடிவுல அந்த பொருளை விற்பனை செஞ்சா நமக்கு எவ்வளவு காசம் வரும், ஒரு ஆதார பொருள் உபகரணத்தினுடைய பயன் தர ஆயுட்கால முடிவுல குறித்த பொருளை விற்பனை செஞ்சா எங்களுக்கு எவ்வளவு காசு வருமோ அதைத்தான் எஞ்சிய பெறுமதினு சொல்றோம். அப்ப அந்த 5,500 உபகரணத்துல எஞ்சிய பெறுமதி 700ன்னு ஒண்ணு காணப்படுதுன்னா அதனோட அர்த்தம் 8வது வருட பயன் தர ஆயுட்கால முடிவுல அந்த 5,500 சொத்தை 700க்கு விற்பனை செய்ய முடியும். அதுதான் அர்த்தம். அப்ப 8வது வருட முடிவுல எஞ்சிய பெறுமதி 700ன்னு சொல்றது பயன் தர ஆயுட்கால முடிவுல அந்த ஆதனம் பொரிய விற்கக்கூடிய விலையை தான் அந்த எஞ்சிய பெறுமதினு சொல்றது. அப்ப 8வது வருட முடிவுல நீங்க வித்தீங்கன்னா 700 வரும். அதுதான் அந்த எஞ்சிய பெறுமதிக்கான அர்த்தம். இப்ப எந்த முடிவுல இருக்கீங்க, 8வது வருட முடிவுல இருக்கீங்க. அப்ப அந்த சொத்தை விற்பீங்க, 700 ரூபாய் காசு கிடைக்கும். அப்ப 8வது வருட காசு பாய்ச்சல்ன்றது இந்த மூன்றும் வரும். 800 தானே உட்பாய்ச்சல், ஓகே. 1,650 இந்த மூன்றும் வரும். அப்ப ஆவண்ணாக்கு 5,650, ஆனாக்கு 1,650, ஆவண்ணா 8வது வருட காசு உட்பாய்ச்சல் 1,650. என்னது? முதலாவது வருட செயற்பாட்டு லாபம். செயற்பாட்டு லாபம்னு சொல்றது இப்படித்தான். செயற்பாட்டு லாபத்தை காசு பாய்ச்சலா மாத்திரனா செயற்பாட்டு லாபத்தோட பெருமானத்தை கூட்டணும். காசு பாய்ச்சல செயற்பாட்டு லாபமா மாத்திரனா காசு பாய்ச்சலோட பெருமானத்தை கழிக்கணும். இப்ப உங்களுக்கு என்ன தெரியும், செயற்பாட்டு லாபமா காசு பாய்ச்சலா? காசு பாய்ச்சல் தான் தெரியும். வருடாந்த காசு பாய்ச்சல் எவ்வளவு, 800. இப்ப இத நீங்க செயற்பாட்டு லாபமா மாத்திரனா பெருமான தேவை கழிக்கணும். பெருமான தேவை எவ்வளவோ அதை கழிக்கணும். இதே செயற்பாட்டு லாபம் தந்து காசு பாய்ச்சலா மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா பெருமான தேவை கூட்டணும். செயற்பாட்டு லாபம் தந்து காசு பாய்ச்சல் மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா பெருமான தேவை கூட்டணும். ஏன்னா பெருமான தேவைன்றது ஒரு காசு பாய்ச்சல் அல்ல. அப்ப காசு பாய்ச்சல்ல இருந்து பெருமான தேவை நாங்க கழிச்சமா இருந்தா லாபம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்க காசு பாய்ச்சல் கணிப்பீட்டுல பெருமான தேவை கழிக்க மாட்டோம். பட் லாபம் காணணும்னா பெருமான தேவை கழிக்கணும், அதனால லாபம் வந்துடும். அதே நேரத்துல லாப கணிப்பீட்டுல பெருமான தேவை கழிப்போம், காசு பாய்ச்சல்ல கழிக்க மாட்டோம் தானே. சோ லாபத்துல இருந்து காசு பாய்ச்சலை காண்றேன்னா ஒப்போசிட்டா பெருமான தேவை கூட்டணும். அதான் சொல்றேன், செயற்பாட்டு லாபத்துல இருந்து காசு பாய்ச்சல் பார்க்க பெருமான தேவை கூட்டுங்க, காசு பாய்ச்சல்ல இருந்து செயற்பாட்டு லாபம் பார்க்க பெருமான தேவை கழிங்க. அதுக்கு முதல்ல பெருமான தேவை எவ்வளவுன்னு பாருங்க. 5,500 எஞ்சிய பெறுமதி -700
8 வருடத்தால பிரிச்சீங்கன்னா 600 எஞ்சிய பெறுமதி. அப்ப 800ல இருந்து 600 கழிச்சா செயற்பாட்டு லாபம் 200. செயற்பாட்டு லாபத்துல இருந்து காசு பாய்ச்சல் கணிக்க கூட்டணும். அப்ப கூட்டினா காசு பாய்ச்சல் வரும். சரி, அப்ப அழகா விளங்கிக்கோங்க. காசு செயற்பாட்டு லாபத்துல இருந்து காசு பாய்ச்சல் கணிக்கணும்னா என்ன செய்யணும்? பெருமான தேவை கூட்டணும். காசு பாய்ச்சல்ல இருந்து செயற்பாட்டு லாபம் கழிக்கணும்னா பெருமான தேவை கழிக்கணும். அந்த ரூட்டுகளை ஞாபகம் வச்சுக்கோம். சரியா? அப்ப இப்ப கழிச்சு பார்த்தோம். செயற்பாட்டு லாபம்ன்றது 2 லட்சம். செயற்பாட்டு லாபம்ன்றது 2 லட்சம். ஃபைனலா ஆழ்ந்த கிரயம்னு சொல்றது என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், மீள பெற முடியாத கட்டாயம் செய்யணும்னு செஞ்சுட்டு அப்புறம் மீள முறப்படியாத செலவுகளை தான் ஆழ்ந்த கிரயம்னு சொல்றது. மெயினா இவர் எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்ப அது ஒரே ஒரு கிரயம் தான் அப்படி இருக்கு. அந்த செயற்திட்ட அறிக்கை தயாரிச்சது 60,000. சரி, அது எல்லாமே 3 சைவர் மேல பிரக்கெட் பண்ணி தந்தில்ல தானே, மேல பிரக்கெட் பண்ணி தராதனால எல்லாத்தையும் 3 சைவர் போட்டுருவோம். ஓகே, கிளியரா இது வரைக்கும்? மத்தாக்களுக்கு ஓகே. குட் நைட். குட் நைட். சரி, அடுத்த கிளாஸ் 2022 பேப்பரை செஞ்சு வைங்க.